பொதுவாகவே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வந்து அந்த இடத்தினுடைய பிள்ளைகளாக மாறி அதுவே அவர்களுடைய தாய்மனாக மாறுதல் என்பது நிறைய பேருக்கு வாய்க்கக்கூடிய விஷயம்தான். ஆனாலும் பூர்வீகம் என்று பேசுகிற போது அல்லது சொந்த ஊர் அப்படின்னு பேசும்போது எல்லாரும் தங்களுடைய அந்த பழைய இடத்துக்கு போயிடுவாங்க. நேச்சுரலி இது இருக்கக்கூடிய விஷயம். எனக்கு இன்ட்ரெஸ்டிங்லி மதியானம் நான் அந்த ஆன்சர் ஒன்று எதிர்பார்க்கவே இல்லை. தட் எக்ஸைட்ஸ் மீ அ லாட். இவருடைய மனைவி வந்திருந்தாங்க. அவங்க நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம், சொந்த ஊர் மதுரை தான் அப்படின்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களுக்கு வேறு வார்த்தையே வரல, சொந்த ஊர் மதுரை தான். ஸோ மதுரைக்கு சொந்தக்காரர்கள், மதுரைக்கும் மதுரை மண்ணுக்கும் சொந்தக்காரர்களான இந்த இனத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களோடு இந்த விஷயத்தை பேசணும்னு ஆசைப்பட்றேன். பொதுவாக நான் மேடையில் பேச வரப்போ ஒரு டாபிக் வைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் படிக்கிறப்ப, காலேஜில் படிக்கிறப்ப, அல்லது ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தா ஒரு நல்ல பெரிய ஒருத்தர் வருவார், சூப்பராக பேசுவார், அருமையாக பேசுவார். ஆனால் நமக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். அதனால் ஐ ஆல்வேஸ் சே, நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்கிறத விட பெட்டர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசிட்டு போகிறது உத்தமம். ஏன்னா நீங்கள் கேட்டதை பேசணும் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும். ஸோ நான் என்ன தலைப்பில் பேசணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதிலே பேசிடுவேன். கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன டாபிக் கொடுத்தாலும் சுமாராக பேசுவேன். எஸ், நான் என்ன தலைப்பில் பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். எஸ்ஸா, சௌராஷ்டிரா சமூகம். ஓகே, வேறு வருங்கால உலகத்தை உருவாக்க இந்த இளைஞர்களுக்கு உங்கள் அறிவுரை. ஓகே, வேற மைக் கொடுத்தீங்கனாலும் ஓகே. வருங்கால இளைஞர்களுக்கு உங்களின் அறிவுரை. அறிவுரைங்கிறத மட்டும் தூக்கிடுங்க, அலர்ஜியான வார்த்தை தான். எஸ், சொல்லுங்கம்மா. புத்தகம் எழுதியதில் என்னுடைய அனுபவம். புத்தகம் எழுதியதில் என்னுடைய அனுபவம். வருங்கால இளைஞர்களுக்கு உங்களுடைய கருத்து. சைவம் சிறந்த மதமா, மருந்தா? இல்லை, எனக்கு அதை பத்தி எவ்வளவா ஒன்றும் தெரியாது. தன்னம்பிக்கையை பற்றி பேசுங்கள். சைவம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். சாரி, தன்னம்பிக்கை. வேற ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி கிட்ட நான் இன்னும் வேறு மாதிரியான தலைப்புகள் எதிர்பார்க்கிறேன். ஆக்சுவலா நீயா நானாவில் பலதரப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் உங்களுக்கு மிகவும் இம்ப்ரெஸ் ஆன விஷயம் அல்லது இம்ப்ரெஸ் ஆனவர்கள்? அது கேள்வி, நான் கேட்டது தலைப்பு. அதை பற்றி உங்களுடைய அனுபவங்கள். நீயா நானாவில் நீங்க இம்ப்ரெஸ் ஆனது அப்படிங்கிறது இல்ல, உங்களுக்கு நிறைய பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பீங்க. அதை பத்தி எங்களோட நீங்க வந்து பேசணும்னு நினைக்கிறோம். சரி, ஓகே. வேற புதிய உலகம் படைப்போம். புதிய உலகம் படைப்போம். கோபிநாத் இந்த அளவுக்கு முன்னேறினதுக்கா நான் இப்ப என்ன எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன்? நீங்க நல்ல அளவுக்கு முன்னேறிக்கீங்க. அந்த நம்பிக்கையில 10 பேருக்கு தெரிஞ்சவனா இருக்கிறதுக்கு பேரு முன்னேறினது கிடையாது. 10 பேருக்கு செய்யற அளவுக்கு வளர்றவனுக்கு பேரு தான் முன்னேறினது. அது யாரு வேணாலும் தெரிஞ்சவங்களா இருக்கலாம். இப்போ இங்க இருக்கவங்கள நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், பிகாஸ் அவங்க டெலிவிஷன்ல வராம இருக்காங்க அல்லது அவங்களுடைய ப்ரொஃபைல் வேறையா இருக்குங்கிறதுக்காண்டி. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஒன் திங், நீங்கள் 1000 பேருக்கு தெரிந்தவராக இருப்பதில் எந்த சாதனையும் கிடையாது. 1000 பேர் உங்களால் வாழுகிறார்கள் என்றால் அதற்கு பெயர் மட்டும்தான் சாதனை. The first one was a simple opportunity. அதனால தான் உங்களை சார் உங்களை வந்து நான் வந்து 10 பேர் நின்று என்னெல்லாம் இப்படிலாம் பார்க்குறப்பெல்லாம் உண்மையாகவே எனக்குலாம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல சார். என்னுடைய நண்பர்கள்லாம் சில பேர் கேட்பாங்க, மச்சான் எல்லாரும் ஒன்றே பார்க்குறப்ப அப்படியே உனக்கு பெருமையாக இருக்கணும். சத்தியமாக இருக்காது. அது ஏதோ வண்டலூரில் ஏதோ ஜூவில் குரங்க பார்க்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. யாராவது ஒருத்தர் வந்து நம்மகிட்ட பேசி இந்த விஷயம் பற்றி டிஸ்கஸ் பண்ணால் ஓகே, நம்ம மூளைக்கு மரியாதை கொடுத்து நம்ம கூட பேசுகிறாங்க அப்படின்னு தோணும். ஆனால் அப்படி விரைச்சி பார்க்கல, இவன்கிட்ட பேசலாமா பேசக்கூடாதா, பேசினா திரும்ப பேசுவானா மாட்டானா, அதாவது இந்த குரங்கு கடிக்குமா கடிக்காதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதில் பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்ததே கிடையாது. ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் பாப்புலாரிட்டி அண்ட் அதர் திங்ஸ். அது நான் கேட்டு எனக்கு வரல, அது இல்லாட்டி போனாலும் எனக்கு ஒன்றும் சிக்கல் கிடையாது. ஸோ உயர்ந்த இடத்திற்கு வருதல் என்பது பலருக்கு தெரிந்ததோடு தொடர்புடையது கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் பெரிய குற்றவாளிகள் தான். பேசலாமா, கேட்கலாமா? பிசினஸ் செய்யறவங்க வேலை செய்யறவங்களோட கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்.
பிசினஸ் செய்யறவங்க எப்படி நடந்துக்கணும், வேலை பார்க்கறவங்க எப்படி நடந்துக்கணும். ஓகே, இப்பதான் ஒரு பிசினஸ் ரிலேட்டட் கொஸ்டின் ஒரு தலைப்பு வந்திருக்கான். இளைஞர்கள் பிசினஸ்க்கு வந்து வர்றத நீங்க ஒரே ஒரு மைக்கு தான் கொடுக்க சொன்னேன். இளைஞர்கள் பிசினஸ்க்கு வர்றதை எவ்வளவு தூரம் நீங்க வரவேற்கிறீங்கன்றத வந்து இளைஞர்கள் பிசினஸ்க்கு வர்றதை எவ்வளவு தூரம் வரவேற்கிறீர்கள்? எஸ், ஒரு யங்ஸ்டர் நல்ல விஷயத்தை முன் வச்சிருக்காரு. இளைஞர்கள், இந்தியா என்ன முன்னேறாம கிடக்கா என்ன? எல்லாரும் ஒரே கேள்வி நமக்கு. சம்டைம்ஸ் we are so negative. இந்தியா முன்னேறணும், இந்தியா முன்னேறணும். இந்தியாவில் என்ன பிரச்சனை இருக்கு? இந்தியாவில் நிறைய பிரச்சனை இருக்கு. ஒரே ஒரு பிரச்சனை தான், அடுத்தவன்ட்ட கொடுக்கணுங்கிற மனசு இல்லைங்கிறது மட்டும்தான் பிரச்சனை. மீதி எந்த பிரச்சனையும் இந்தியாவில் கிடையாது. உலகத்திலேயே அதிகமான பணக்காரர்கள் இருக்கிற நாடு எது தெரியுமா? இந்தியா தான். காசை முழுக்க நானே வச்சுக்கிறேன்னு சொல்றதுனால இருக்கதான் பிரச்சனையை ஒழிய, உலகத்தில் சூடான்லையும் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் அவனுடைய இந்தியா முன்னேற வேண்டும், இந்தியா முன்னேற வேண்டும், எப்படியாவது முன்னேறி விட வேண்டும். இந்த டார்ச்சர்ல 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைலாம் கொலைக்கேஸ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுறாங்க. 1199 எடுத்தவனுக்கு ஒரு மார்க்கும் கடா போச்சு. அவனை அடிக்கிற அடி இருக்கே. இந்தியா ஹேவ் டு டெவலப் ஃபார் ஒன்லி ரீசன், எங்கிட்ட இருக்கிறத நான் அடுத்தவனுக்கு கொடுக்கணுங்கிற மனசு வந்துச்சுன்னா இந்தியா தானாக முன்னேறும். இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்பது சமூக கோளாறு அல்ல, மனிதனுடைய மனசுக்குள் இருக்கக்கூடிய கோளாறு. இந்திய பாரம்பரிய மருத்துவத்தினுடைய வளர்ச்சி அந்த குறித்து வந்து நீங்க உங்க சிறப்பான அந்த சொல்லணும். ஏற்கனவே இந்திய பாரம்பரிய மருத்துவத்தின் வளர்ச்சி தெரியாதனமா நான் டாபிக் கேட்டேனா? இவ்வளவு டாபிக் வருது. அதாவது ஒரு லைன்ல வந்தா கூட பரவாயில்லைங்களா? அவர் சைவம் சிறந்ததாங்கிறாரு, பாரம்பரிய மருத்துவம் நீங்கிறீங்க. பாரம்பரியம் வந்து நம்ம நல்ல ஒரு நிகழ்ச்சி. நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ற சர்வலோக நிவாரணிலாம் ஒண்ணும் கிடையாது. சௌராஷ்டிர சமூகம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும்? ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை அடுத்தவர் சொல்லக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஒரு சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அந்த சமூகமே அவனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஒரு சமூகத்தை நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நிர்பந்திக்கிற போதே ஒரு சோசியல் ஹார்மனி கெட்டு போயிரும் நான் நினைக்கிறேன். ஒரு சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர்களுடைய நீதி நூல்களும் அவர்களுடைய மூதாதையர்களும் அவர்களுக்கான எபிக்ஸும் அவர்களுக்கான அந்த புதினங்களுமே மிக தெளிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறது. ஒரு தமிழினம் எப்படி வாழணும், இந்திய இனம் எப்படி வாழணும், அல்லது ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்கள் எப்படி வாழணுங்கிறத அந்தந்த இனத்தினுடைய தத்துவங்களே சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அதை ஒரு தனி மனிதன் வெளியிலிருந்து சொல்லுவதை தனிப்பட்ட முறையில் நான் ஏற்கவில்லை. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். மூலதனம் தலைப்பு. ஓகே, காரல் மார்க்ஸ் மூலதனம். ஒரு 5-6 இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்புகள் வந்திருக்கு நினைக்கிறேன். மூலதனம், இளைஞர்கள் பிசினஸ்க்குள்ள வர்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் அந்த நீயானா பத்தி சில பெண்கள்லாம் சில கேள்விகள் வச்சாங்க. அம்மா சொல்லுங்கம்மா. ஒவ்வொருவரும் உள்ள தனித்தன்மையை எப்படி வளர்த்துக் கொள்வது? ஒவ்வொருவரும் இருக்கக்கூடிய தனித்தன்மை எப்படி வளர்த்துக் கொள்வது? முடிஞ்சா போல மாட்டேங்கி. ஓகே, நீங்க மைக்கு கொடுத்துட்டா போதும். எப்போதுமே நம்ம ஊர்ல முத கொஸ்டின் கேட்கிற வரைக்கும் சிக்கல், யாருமே கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் ஆகும், மைக்கை யாருமே கொடுக்க மாட்டாங்க. முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் மறுபடியும் உங்கள் எல்லோருக்கும். நான் அந்த இளைஞர் தொட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய கோளாறு என்பது ஒரு எல்லாரும் வேலைக்கு போயிடணும் பத்திரமா அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள நம்ம எல்லாரும் இருக்கக்கூடிய சிக்கல். We were entrepreneurs for a long time. ஒரு காலகட்டத்தில் உலகம் முழுவதும் வணிகம் செய்த காரணத்தினால்தான் நம்முடைய மொழி உலகம் முழுக்க போய் சேர்ந்திருக்கிறது. எந்த மொழியாக இருந்தாலும் சரி, உலகின் பல்வேறு நாடுகளில் இந்தியாவினுடைய பல்வேறு மொழிகள் பேசப்படுவதனுடைய பின்னணியில் நம்முடைய வாணிபம் என்கிற ஒரு கலாச்சாரம் இருந்து வந்திருக்கிறது. நாம் எப்போதுமே இப்படி இருந்த ஆட்கள் தான். கொடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாலுமிகள் அவ்வளவு பேரும் தேடிக்கொண்டிருந்தது இந்தியா என்கிற ஒரு தேசத்தை தான். அந்த தேசம் மிக வளமிக்கதாக இருக்கிறது. அந்த நாட்டிலே நிறைய வியாபாரம் நடக்கிறது, வர்த்தகம் இருக்கிறது. இன்னைக்கும் கூட டிஜிட் வைஸ் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லாருக்கும் 10 ஒரு 000 10 ஜீரோ சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று போட்டு ஒரு 20-30 ஜீரோ நீங்கள் போட்டாலும் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கக்கூடிய கம்யூனிட்டி இந்தியன் கம்யூனிட்டி தான். அவ்வளவு காசுக்கும் அவ்வளவு பேரும் நம்ம வச்சிருக்கிறதுக்கான ரீசன் we are such a big business community. எஸ்பெஷலி உங்கள் மாதிரியான கம்யூனிட்டிஸ் அதில் நீண்ட காலமான அனுபவம் பெற்றவர்கள். ஆனால் சமீப காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத அமைதியான ஒரு வாழ்க்கை மீது ஒரு தீராத ஆனந்தம் இருக்கிறது. உண்டா இல்லையா? எதுக்கு டார்ச்சர்? லாபம் வந்தா நமக்கு, நட்டம் வந்தா முதலாளிக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ஒரு பிசினஸ் கம்யூனிட்டியில் இருக்க பலருமே கூட வந்திருப்பது கொஞ்சம் வருத்தத்திற்குரிய விஷயம்தான். பிசினஸ் இஸ் நாட் த வே ஆஃப் ஜஸ்ட் மேக்கிங் மணி. ஒரு வேலை என்பதும் ஆண்டர்பிரினர்ஷிப் என்பதும் வியாபாரம் செய்தல், ட்ரேடிங் என்பது பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழி மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு லைஃப் ஸ்டைல். Business is not just giving you money, it gives all the experiences. உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை நீங்கள் தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்துவதற்கும் அடுத்தவருக்கு நீங்கள் கொடுப்பதற்கு தேவைப்படக்கூடிய பொருளாதாரத்தையும் மனதையும் உங்களுக்கு கொடுப்பதற்குமாக கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புக்கு பேர் தான் பிசினஸ். அது தொந்தரவில்லாமல் காலை 9 மணிக்கு கிளம்பி 5 மணிக்கு திரும்பக்கூடிய வசதி வாய்ப்புகளோடு கூடியதாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது.
அது ஒரு ஒயிட் காலர் ஜாபா இருக்க வாய்ப்பில்லை. அழகா டேகை தொங்க போட்டுக்கிட்டு அட்டகாசமாக ஏசியர்கள் உட்கார்ந்து கொண்டு அமெரிக்கர்களோடு பேசிக்கொண்டு பேங்க் பேலன்ஸை கரெக்டாக வச்சுக்கிட்டு நச்சுன்னு ஒரு சகப்பான பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டு லைஃப் முடிஞ்சிடும் அப்படின்னா தட்ஸ் நாட் லைஃப். அதற்கு பேர் ஒரு வாழ்க்கை முறை அன்று. அது உங்களுக்கு கடைசி வரை என்ன விஷயத்தை கையில் கொடுத்துருக்குன்னா கொஞ்சம் பொருளாதாரத்தையும் உங்களுக்கான ஒரு குடும்ப வாழ்க்கையும். பிசினஸுக்கும் ஒரு இடத்தில் வேலை பார்ப்பதற்கும் அடிப்படையிலேயே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. வேலை பார்ப்பதற்கென்று ஒரு மனசு வேணும், பிசினஸ் நடத்துறதுக்கு ஒரு மனசு வேணும். The person who is ready to take a risk is a businessman. எவன் ஒருவனால ரிஸ்க் எடுக்கிறதுக்கு துணிச்சல் இருக்கோ அவன் மட்டும்தான் பிசினஸ் மேனாவே முதல்ல இருக்க முடியும். that's an attitude. ரிஸ்க் எடுக்கிற ஆட்டிடியூடுங்கிறது ஒரு பிசினஸ்லேருந்து கிடைக்குதுங்கிற காரணத்தினால மட்டும் ஒருத்த பிசினஸ் செய்யணும்னு சொல்லவில்லை. ஆனால் ரிஸ்க் எடுக்கிற ஆட்டிடியூடுங்கிறது வாழ்க்கையில் தேவைப்படுது, சமூக சூழலில் தேவைப்படுது. இன்னைக்கு டப்புன்னு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பிசினஸ் மேன் ஒரு ஒர்க்கிங் கிளாஸ், நான் ஒர்க்கிங் கிளாஸை தப்பா சொல்லலை, வேலை பார்த்தல் என்பது ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரம் ஆண்டர்பிரினியல் ஸ்கில்ஸும் அது தொடர்பான ஆட்டிடியூடும் ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய பொது அபிப்பிராயம். ஆனால் இந்த பிசினஸ் மேன் ஒருத்தர் இருப்பார், அவரே வச்சுக்கோங்க, ஒருத்தர் நல்ல பதவியில் இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் ரெண்டு பேருக்குமான வாழ்க்கை முறையே வேறு மாதிரி இருக்கு. தபால் ஒரு பெரும் பிரச்சனை ஒன்று வருகிறதுனா ஒரு வேலையிலே இருக்கிறவர் ரொம்ப உடைஞ்சு போயிடுவார். ஆனால் ஒரு பிஸ்னஸில் இருக்கவர் பார்த்துக்கலாம்டா அப்படிம்பார். 10 நிமிஷம் 20 நிமிஷம் மேக்சிமம். அதுக்கப்புறம் ஒரு டீயை குடிச்சிட்டா திடீர்னு கோடீஸ்வரர் ஆன மாதிரி ₹1 டீயில் ரெடி ஆயிடுவாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் கிவிங் யூ த மணி, இட்ஸ் கிவ்ஸ் யூ த கான்ஃபிடன்ஸ். நிறைய மனிதர்களுக்கான மன திண்மையை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஒரு பிசினஸ் ஒருத்தனுக்கு சொல்லித்தரு. தட் இஸ் வை ஐ செட் பிசினஸ் இஸ் நாட் ஜஸ்ட் a purpose of making money. அது பணம் சம்பாதிப்பதற்கான ஏற்பாடு மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்வியல் முறையை அவனுக்கு அழகாக சொல்லித் தருவதற்கான ஒரு வாய்ப்பாய். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு வேலையில் போல் அமைதியாக உட்கார்ந்து கொள்ளுதல் என்பது சிரமம் இல்லாத காரியமாக இருக்கிறது. மனித வாழ்க்கைக்கு ரொம்ப சௌகரியமான விஷயங்களை மனது தேடுவது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரே ஒரு நிமிஷம், இதுல எல்லாம் கொஞ்சம் எனக்கு இது முன்னால யாராவது கொச கொச கொசன்னு பேசிட்டு இருந்தா அது ஒரு மாதிரி இருக்கும், நீயே நான் நடத்துற மாதிரியே இருக்கும். அதனால அந்த பேசியல் இந்த தப்பா நினைக்காதீங்க, குறுக்க வராதிங்க, யாரும் போட்டோகிராஃபர்ஸ் கூட வராதிங்க. அப்புறமா நீங்க சொல்லுங்க 20 போட்டோக்கு நான் போஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு நம்மளுக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணுமா இல்லையா? என்ன பேசிட்டு இருந்தா போச்சா? So business is not just a money, it is making an attitude. ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்று பணம் சம்பாதித்து தன்னுடைய சமூகத்தை தன்னுடைய மனிதர்களை பார்த்துக் கொள்ளுதல் என்னுடைய பொறுப்பு என்று நம்புகிறவர்கள். இன்னொன்று பணம் சம்பாதித்து என்னுடைய ஒட்டுமொத்த சமூகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்ற மனநிலை இருக்கிறவர்கள். இன்றைக்கு நீங்கள் ஒரு பொது சேவை செய்ய வேண்டும், சமூகத்திற்காக எதையாவது செய்ய வேண்டும் என்றாலும் பணம் அவசியமாக தேவைப்படுகிறது. எவன் குறைவாக சம்பாதிக்கிறானோ அவன் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறான். எவன் நிறைய சம்பாதிக்கிறானோ அவன் ஒரு சமூகத்தையே காப்பாற்றுகிறான். நீங்கள் யாரை காப்பாற்ற வேண்டும் என்பது நீங்கள் தான் முடிவெடுக்கிறீர்கள். நான் ரிஸ்க் இல்லாம நிம்மதியாக அமைதியான ஒரு வாழ்க்கைக்குள் நான் போகிறேன் என்று இளைஞர்கள் எல்லோரும் வேலை பார்க்க போயிட்டா ஒரு ஆண்டர்பிரினியல் ஸ்டேட் ஒரு கன்சூமரிக் ஸ்டேட்டா மாறி போயிடாதான். எந்த சமூகம் வாணிபம் செய்கிறதோ அந்த சமூகத்துடைய மொழிதான் வளரும். எந்த சமூகம் வாணிபம் செய்கிறதோ அந்த சமூகத்துடைய கலாச்சாரம் தான் வளரும். இன்றைக்கு உலக நாடுகள் முழுக்க இந்தியா குறித்த ஒரு குறிப்பு எங்கேனும் இருந்து கொண்டே இருப்பதனுடைய பின்னணியில் நாம் வாணிபம் செய்த வரலாறு தான் இருக்கிறது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இன்னைக்கு இங்கிலீஷ் நம்ம எல்லாரும் பேசுறோமா? ரைட் தானே? இன்னைக்கு தமிழ் பேசுறது கூட குறைஞ்சு போச்சு, இங்கிலீஷ் எல்லாருமே பேசுறோம். தமிழ் பேசணும்னா கூட கொஞ்சம் தமிழ்லாம் தப்பா பேசணும்னா அதை கண்டுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஸ்டைல் ஆயிடுச்சு. இப்ப இங்கிலீஷ்ல தப்பா போச்சுன்னா அவ்வளவுதான், டப்புன்னு நெஞ்சு ஹார்ட் அட்டாக்லாம் வந்து மீனாட்சி மிஷன்ல போய் படுத்துறாங்க. ஏம்புள்ள இங்கிலீஷ் தப்பா போயிடுச்சுங்க, அது உங்க மொழியே இல்லையேங்க. ஆனாலும் கூட சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் கூட ஆங்கிலம் பேசுவது நல்ல விஷயம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் வர்றது ஏன்? ஆங்கிலம் பேசுறது நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஹவு ஒரு குட்டி நாட்டினுடைய ஒரு மொழி உலகம் முழுக்க எப்படி வியாபித்து கிடந்தது, எப்படி உலகம் முழுக்க வளர்ந்துருக்கிறது? இங்கிலீஷ் ஏன் வளர்ந்துச்சு அப்படின்னா வெள்ளக்காரங்க பேசி இங்கிலீஷ் வளரல, நாமெல்லாம் பேசி தான் இங்கிலீஷ் வளர்ந்துச்சு. காரணம், அவன் வாணிகம் செய்தான். உலகம் முழுவதும் அவனுக்கான ட்ரேட் கனெக்ஷன் இருக்கிறது. அவனோடு நீங்கள் வாணிபம் செய்ய வேண்டிய இடத்தில் அவன் இந்த மொழியை கத்துக்க முயற்சி பண்றாங்கன்னு தெரியுமா? மாண்ட்ரின். சீன மொழியை கற்றுக்கொள்ள அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் பல்வேறு வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. காரணம், he becomes the ruler, he is the greatest trader ever in this world now. உலகத்தின் மிகப்பெரிய வணிக சமூகமாக தன்னை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சீனத்தின் மொழியை கற்றுக்கொள்வதற்கு உலக நாடுகள் முழுக்க ஆசைப்படுகின்றன. பட் இன்றைக்கு இளைஞர்கள் அதிகம் பேர் வாணிபத்திற்குள் வராமல் போனதற்கும், ஒரு இன்வென்ஷன்ஸ்குள்ள போகாமல் இருக்கிறதுக்கும், ஒரு கம்பெனியை உருவாக்கணும், ஒரு பிராண்டை உருவாக்கணுங்கிற மனநிலைக்கும் வராமல் போனதற்கு இந்த 27 வயசுல இருக்கக்கூடிய இந்த பசங்க தான் காரணமா? 26 வயசுல இருக்கக்கூடிய பசங்க தான் காரணமா? 25 வயசுல இருக்கக்கூடிய பசங்க தான் காரணமாங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி வைக்க வேண்டியது. Is it solely they are responsible for that?
இன்றைய இளைஞர்கள் எல்லோரும் யாருமே வியாபாரத்திற்குள் வருவதில்லை. அவர்கள் எல்லோரும் ஐடி கம்பெனியில் போய் அமைதியாக உட்கார்ந்து கொள்கிறார்கள். மனது வலிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நாம எல்லாருமே ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், அவங்க நேரடியா 18 வயசுல பிறக்கல, இல்ல தானே? பிறக்கையில எதுவும் 18 வயசு அவங்களுக்கு. யோசிச்சு பாருங்க, 18 வயசுல ஒரு பிள்ளை பிறந்தா ஐயாப்பா எப்படி இருக்கும்? அவன் பிறந்ததுல இருந்து நம்ம கூட தான் இருந்திருக்கிறான். அவங்கிட்ட கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, பிசினஸ்னா என்ன, தடுக்கி விழுதல் என்றால் என்ன, தடுக்கி விழுந்தா எப்படா எந்திரிச்சு நிக்கணுங்கிறதுனா என்ன, வாழ்க்கையினா அடிபடத்தாண்டா படும், அதுல இருந்தெல்லாம் வாழத்தாண்டா கத்துக்கணும், தோல்வின்னு ஒண்ணு வரத்தாண்டா செய்யும், அதுல இருந்து மீண்டு எழத்தாண்டா செய்யணும்னு சொல்லி கொடுக்காமல் போனது யாருடைய குற்றம்? Who is responsible for that? 18 வயதில் இருக்கக்கூடிய ஒருவன் என் படிப்பை முடித்துவிட்டு உடனடியாக ஒரு கம்பெனியில் போய் என்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பதுடைய பின்னணியில் ஒரு பிசினஸ் ஆட்டிடியூட நாம சொல்லிக் கொடுக்கலங்கிற மிக முக்கியமான விஷயத்தை நாமும் மறுப்பதற்கு இல்லை. என்னுடைய பிள்ளை பத்திரமாக சேஃபாக ஒரு பிராண்டில் ஒரு பெரிய கம்பெனியில் போய் உட்கார்ந்துட்டா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று நாமும் கூட ஒடுங்கி போனதுதான் நம்முடைய பிள்ளைகள் வியாபாரத்திற்குள் வர மறுதளிப்பதற்கான முக்கியமான காரணம் என்பதை ஒரு சுய விமர்சன பார்வையில் ஏற்றுக்கொள்ள பெரியவர்கள் தயாராக இருக்க வேண்டும். அப்படி அவர்கள் தயாராக இருக்கும் பட்சத்தில் தான் இப்பொழுது 2 வயதில் 3 வயது பிள்ளைகளுக்கு அம்மாக்களாக அப்பாக்களாக இருக்கிறவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வாணிபம் சார்ந்த விஷயங்களை சொல்லித் தருவார்கள். வாழ்க்கை மாறிடுச்சு. 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு பையன் அடிபட்டு கீழே வந்து முட்டியில ரத்தத்தோட வந்து அழுவான். ஏடா இது என்ன அடிபட்டு போச்சு, விளையாண்டா அடிதான் போடும், இதுக்காக போய் அழுதுகிட்டு இருப்பியா, தொடச்சிட்டு விளையாட போடாமா என் வீட்டில். இப்பெல்லாம் மண்ணில் விளையாண்டாலே டிசீஸ் வந்துடும், பிள்ளைங்களை மண்ணிலே விட மாட்டேங்கிறோம். உண்டா இல்லையா? மண்ணில் விட்டுட்டா டிசீஸ் வந்துருமா. ஏன்டா இந்த மண்ணுலாண்டா, நான் எந்த மண்ணுக்காரன் தெரியுமான்னு எல்லா சினிமாலையும் டைலாக் பேசுகிறோம். ஆனால் மண்ணில் இறங்கிட்டா பிள்ளைங்களுக்கு டிசீஸ் வந்துடும். அது என்ன டிசீஸ்னு எனக்கு தெரியல. ஹைலி பொல்யூட்டட். ஒரு குழந்தையினுடைய எதிர்ப்பு சக்தியை மனதளவிலும் உடல் அளவிலும் இருந்தும் பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு பணக்காரத்தனம் நமக்குள் உள்ளுக்குள் வந்து உட்கார்ந்தது தான் ஒரு பிரச்சனைக்கு எதிராக எழுந்து நிற்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினையை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை நம்மிடமிருந்து பிடுங்கிவிட்டது. அதானே உண்மை. பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தர வேண்டிய நம்முடைய அம்மாக்களும் அப்பாக்களும் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பிரச்சனைக்கே போவாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதானே why you need problem? பிரச்சனையே இல்லாம, பிரச்சனையே இல்லாம கஷ்டப்பட்டு படுறா தம்பி. வேற எதையுமே படிக்க வேண்டாம். வாழ்க்கையை படிக்க வேண்டாம், மனுஷனை படிக்க வேண்டாம், உறவுகளை படிக்க வேண்டாம், சொந்த பந்தத்தை படிக்க வேண்டாம், இல்லாதவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம், தீபாவளி வேண்டாம், பொங்கல் வேண்டாம், திருவிழா வேண்டாம், அழகர் கோயில் திருவிழா வேண்டாம். அவர் யாத்திரை இறங்கினா என்ன, இறங்காட்டி என்னடா, உனக்கு அடுத்த மாசம் பரீட்சை இருக்கு. சித்தப்பா வீட்டில் செத்து போயிட்டாங்க, சித்தப்பனே செத்தாலும் கிடையாது, ஏன்னா நாளான்னைக்கு உனக்கு பரீட்சை இருக்கு. மனிதர்களை தொலைத்து விட்டு, உறவுகளை தொலைத்து விட்டு, உலகத்தை தொலைத்து விட்டு, வேர்வையை தொலைத்து விட்டு, வெப்பத்தை தொலைத்து விட்டு, குளிர், காற்று, மழை, உலகம், புறா, பாம்பு, ஹிம்புன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் படிப்பு அப்படின்னு முதல் கம்ஃபர்ட் சொன்ன பையனுக்கு கொடுக்குறோம். பல்ல கடிச்சிட்டு அவனை கொமட்டில் குத்தி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு படுத்தி காலையில் 4 மணிக்கு அலாரம் எடுத்து வச்சு கூடவே அப்பா அம்மா 2 பேருமே பக்கத்தில் உட்கார வச்சு எப்படியாவது படிச்சிடா, எழுத்து விட்டு போய் 1 விட 2 மார்க்கு கூட எடுத்தா எனக்கு அசிங்கமாக போயிடும். நம்ம போய் மார்க் எடுக்கணும்னா நமக்கு ஒன்றும் பெரிய ஆசை கிடையாது. எழுத்து விட்டுக்கார அம்மாவோட பையன் 2 மார்க்கு கூட எடுத்துட்டா நாளைக்கு கோலம் போடையில் அந்த அம்மா நம்மளை கேவலமாக பார்க்கும். அதுக்கு ஒரு பிள்ளை என்ன பாடுபடுத்துறாங்க பாருங்க. ஒரு 490 மார்க் எடுக்க வச்சுட்டோம்னா மூச்சு விடையில 10th லீவ்ல 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1190 மார்க் எடுத்துட்டான்னா அதுக்கப்புறம் ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆக்கிட்டோம்னா அப்படியே கேம்பஸில் வேலை கிடைச்சிருச்சுன்னா எடுத்த உடனே 25,000 ரூபா சம்பளத்தில் சென்னையில் போய் செட்டில் ஆகிட்டான்னா அப்பா என் கடன் முடிந்து விட்டது அப்படின்னு நிம்மதியாக உட்கார்ந்துங்கிற சௌகரிய மனப்பான்மை உங்களுக்கே வந்து விட்டதென்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு வந்ததில் எந்த தவறும் கிடையாது. 5 மணி வரைக்கும் ஸ்கூலுக்கு போற, அதுக்கப்புறம் வந்து கடையில் உட்காரான்னு இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கணுங்கிற ஒரு மனசா இழுத்து பிடிச்சாலும் வரமாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்க அப்பா போய் கேட்டு பாருங்க, நீங்களும் கடைக்கு வரல. உங்க தாத்தாவை போய் கேட்டு பாருங்க, உங்க அப்பாவும் கடைக்கு வரலையா. உங்க தாத்தாவோட தாத்தா இருந்தாருன்னு அந்த டம்ளர் வச்சு பேயெல்லாம் கூப்பிட்டு பேசுவாங்க இல்ல, அதில் கூப்பிட்டு போயிட்டு பாருங்க, உன் தாத்தா கடைக்கே வரமாட்டான்டா அப்படின்னு தான் சொல்லுவார். யாரும் வரவில்லை. யாருக்கு பிடிக்கும்? சட்டை கசங்காமல் வேலை பார்க்கத்தான் மனிதனுக்கு பிடிக்கும். ஆனால் சங்கடங்களை சந்திப்பதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். அது ஒரு வாழ்க்கை முறை. அதை உனக்கு பிசினஸ் சொல்லி தருது, நம்மளை கூப்பிடுங்க. அதை கூப்பிட வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்களுக்கு கூட உள்ளுக்குள் என்னுடைய பிள்ளை இதற்குள் கசங்க வேண்டாம் என்ற ஒரு மனசு இருக்கிறது. அதுதான் உண்மை. என்ன ஒன்று என்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் அப்படின்னா உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் நான் பேசி தொலைஞ்சிருவேன். அதான் பிரச்சனை. எனக்கும் உங்ககிட்ட வந்து உங்களை போல உண்டா, தெய்வங்களே உங்களை பார்த்து கும்பிடுறேன், மதுரை மீனாட்சி அங்கிட்டு இருக்கு, மற்ற மீனாட்சி எல்லாம் எங்கிட்டு இருக்குன்னு கும்பிட்டு போயிட முடியும். அது இல்ல விஷயம். ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி ரத்தத்தில் பிசினஸ் ஊற வச்ச அதோடைய ஞானங்கள் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்ச ஒரு பிசினஸ் கம்யூனிட்டி ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஆண்டர்பிரினரியல் எக்ஸலன்ஸை நமக்குள்ள உருவாக்கணும்.
அதை உருவாக்குவதற்கான வாய்ப்பு மற்றவர்களை விட உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. புதிதாக ஒருவன் தொழிலை புரிந்து கொண்டு களத்தில் இறங்குவது என்பது வேறு. ரத்தத்திலேயே பிசினஸ் ஓடுறவன் தன்னுடைய அடுத்த தலைமுறையை பிசினஸ்குள்ள கொண்டு வந்து தேசத்துடைய வளர்ச்சிக்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது வேறு. நீங்கள் அதை செய்வதற்கான வாய்ப்பை பெற்றவர்கள் என்கிற காரணத்தினால் வெறும் புகழுரைகளால் உங்களிடம் கைத்தட்ட எனக்கு விருப்பமில்லை. நான் உங்களிடம் நல்ல பேர் எடுக்க இங்க வரல. உங்க வீட்டு புள்ள இவன் இப்ப சொன்னா கரெக்டா தாண்டா இருக்கும்னு மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்க்கறப்ப உங்களுக்கு தோணா போதும். நான் எப்போதுமே ஆன் ஸ்பாட்ல கொஞ்சம் வில்லனா தான் இருப்பேன். வீட்டுக்கு போன பிறகு தான் நான் ஹீரோனே தெரியும். பிகாஸ் ஐ எம் டாக்கிங் யூ ஆன் தி ஹானஸ்ட் ரோல். இட் இஸ் நாட் தட் ஈஸி டு டு அ பிசினஸ். ஆனால் உலகம் முழுக்க சோழர் பரம்பரை பறந்து கிடந்ததற்கான காரணம் என்ன? பாண்டிய மன்னன் தன்னுடைய பராக்கிரமத்தோடு வளர்ந்ததற்கான காரணம் என்ன? வாணிபம். வாணிபம் தான் ஒரு தேசத்துடைய கலாச்சாரத்தையே தீர்மானிக்கிறது. உலகம் முழுவதும் இன்றைக்கு தமிழனுடைய முக்கியமான பெஞ்சஸ்ல எல்லா இடத்துலயும் வச்சிருக்கிறான்னா வாணிபம் செய்திருக்கிறோம். உலகின் அத்தனை மாலுமிகளும் தேடிய ஒரு அழகான தேசம், வாணிபத்திற்கென்று பிறந்த ஒரு தேசம். ஆனா we are not now. இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்களுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்ன? they always want to associate with a brand. ஒரு நல்ல பிராண்டுக்குள்ள நாம போய் உட்கார்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். எப்படி நம்ம உடம்புக்குள்ள நல்ல பிராண்டை ஏத்திக்கணும்னு நினைக்கிறோமோ, ஒரு லீவைஸையோ அல்லது ஏதோ ஒரு பிராண்டை ஏத்திக்கணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி we always want to associate with a brand. rather I should create a brandங்கிற ஃபீல, அந்த ஆட்டிடியூட கொடுக்க நாம தவறிட்டோங்கிறத முதல்ல நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நம்ம பிள்ளைகளை எரிச்சல் இல்லாமல் பிசினஸ்க்கு கூப்பிட முடியும். முதலில் பிசினஸ் சொல்லிக் கொடுக்கறதா மனுஷ வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கிறான். என்னுடைய தாத்தா முட்டியிலே அடிபட்ட போது இது ஒன்றும் விஷயம் இல்லை, கழுவிட்டு விளையாட போன்னு சொன்னதுக்கு பின்னால விழுந்தால் அடிபடத்தான் செய்யும், அது வாழ்வினுடைய ஒரு பகுதி என்ற தத்துவத்தை இவர் சொல்லிக் கொடுக்கிறார். முதலா உடம்பு சரியில்லாம போயிருங்கிறவங்க பிரச்சனையே வராம வாழ்ந்துடுறா அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறோம். பிரச்சனையே வராம வாழ்ந்துடுறான்னு சொல்லி கொடுத்த புள்ள பிரச்சனை வந்தா சமாளிக்கணுங்கிற நெருக்கடி இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ்குள்ள எப்படி வருவான்? நேற்று பணக்காரனாகவும் அடுத்த நாளே பராரியாகவும் அடுத்த நாளே தன்னம்பிக்கையால் மீண்டும் பணக்காரனாவதும் எல்லாமே பிசினஸ்குள்ள தான் நடக்கும். Believe it or not, the person who is doing a business is the ruler. எவன் வாணிபம் செய்கிறானோ, எவன் பொருட்களை உருவாக்குகிறானோ அவன் தான் உலகத்துல ரூலரா இருக்க முடியும். மற்றவெல்லாம் அடுத்தவன் கை கட்டி தான் நிக்கணும். If you want to be a ruler, அப்படியான ஒரு படத்தை நம்ம காட்டுனதே கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன கால உலகத்தினுடைய வெள்ளை ஆடை உடைகள் ரொம்ப நாகரிகமாக காட்டுவது முழுக்க மாச சம்பளக்காரர்களை தான் இல்லையா? அப்படியானவர்களையே கண் முன்னால் காட்டிவிட்டு நமக்குமே அவங்க மேல ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அது தப்புன்னு நான் சொல்லலை. கஷ்டப்பட்டு படிக்கிறவர் ஒரு எம்என்சியில் போயிட்டு 25,000 சம்பாதிக்கட்டும், நல்லது. அது ஒரு பக்கம் நடக்கிற அதே அளவுக்கு இன்னொரு பக்கம் அழகாக ஒரு தொழில் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வளர்ந்து அடுத்த நிலைக்கு போக வேண்டும் என்ற மனசு ஒரு பிள்ளைக்கு வர வேண்டும் என்றால் அது சமூகத்துக்குள்ளிருந்து வர வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் செவனேன்னு இருக்கத்தான் பிடிக்கும், தெரியல. உலகத்துல எல்லா மனுஷனுக்குமே வேலை செய்ய பிடிக்காது. அதுக்காக சொன்னான் செவனேன்னு இருங்கன்னு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீ பாட்டுக்கு செவனேன்னு இருப்பாங்க. செவன் எவ்வளவு பெரிய சாமி. சிவனேன்னு இருந்தா அமைதியா சும்மா இருன்னு அர்த்தம். சிவனேன்னு இருக்கத்தான் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் சிவன் ஒரு நாள் ருத்ர தாண்டவம் ஆடுவான். அப்படி ஆடத் தெரிந்ததால் தான் அவன் கடவுள். சிவனாகவே இருப்பதால கடவுள் கிடையாது. A person who is ready to face the consequences and crisis, அவனால மட்டும்தான் பிசினஸ் பண்ண முடியும். அது ஒரு ஆட்டிடியூட். அது கணக்கெழுதுறதுல மட்டும் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. பிசினஸ் இஸ் a creativity. ஒரு பட்டாடையை உடுத்துகிற ஒரு பெண் என்னவெல்லாம் எதிர்பார்ப்பாள் என்பதை முன்கூட்டியே கணிக்கணும்னா ஒருத்தருக்கு எவ்வளவு கிரியேட்டிவிட்டி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இன்னமும் கூட ஆம்பளைகளுக்கு ட்ரெஸ்ஸே செலக்ட் பண்ண தெரியாது, சொந்த பொண்டாட்டிக்கு. நிறைய நான்லாம் பார்த்துருக்கேன். கடைக்கெல்லாம் நான் போகிறப்ப பார்ப்பேன், ஏங்க நல்லதான் நீங்கள் ஒன்று எடுத்து கொடுங்க அப்படின்னோடனே அவர் அப்படியே சீரியஸாக வேணும்னே ஒரு 7-8 எடுப்பாப்புல. அவருக்கு ஏதோ ஒன்று எடுத்து கொடுக்கணும், அவ்வளவுதான். எடுத்து கொடுத்துட்டு இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கொடுத்தோடனே டக்குன்னு அதை வாங்கி வச்சுட்டு இது வேணாம் வேற ஏதாவது கொடுங்கம்மா அப்படின்னா என்னன்னா இது ரொம்ப மொக்கையா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பட் முகம் தெரியாத ஒரு பெண்ணுக்கு, முகம் தெரியாத யாரோ ஒரு மனிதருக்கு அவருடைய ரசனை என்னவாக இருக்கும் என்று யூகிக்கிற அறிவை ஒரு பிசினஸ் செய்கிற, ஒரு தொழில் செய்கிற, உற்பத்தி செய்யக்கூடிய ஞானம் தான் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. We are making creativity, we are making understanding, we are making social harmony. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு இடையிலான உறவு ரீதியான தொடர்புக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். லைஃப்ல எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு பிசினஸ் பத்தின டெஃபினேஷன் இங்க எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கிறது. நான் ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு தடவை போயிருந்தப்போ அங்க வேலை பார்க்கக்கூடியவங்களாம் ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட கேட்டேன், ஏன் இவ்வளவு டிப்ரெஸ்டா இருக்கீங்க? வாட் இஸ் சார்? என்ன சார் தினந்தோறும் வர்றோம், ஒரு துணிக்கு 10 துணி எடுத்து போட சொல்றாங்க, 10 வேணான்ட்டு போயிடுறாங்க, அதில் பிடிக்கவே இல்லை சார், எத்தனை தான் சார் எடுத்து காட்டுறது? அதுவும் இந்த பொம்பளைங்கெல்லாம் 25 துணி எடுத்து பார்த்துட்டு கடைசியில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிருதுங்க.
ஏன்டா உனக்கு பிடிக்கலன்னா, இல்லை அவங்க எடுத்து சொல்றப்படுறதுனால மட்டும் உனக்கு பிடிக்கலையா, ஏன் பிடிக்கல அப்படின்னா, இல்லை என்ன சார் பெருசா வேலை பார்க்குற, துணி எடுத்து போடுறோம் அவ்வளவுதானே சார். ஐ டோல்ட் ஹிம் நோ, நீ துணி எடுத்து போடல. ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளினுடைய மிக முக்கியமான நாளாக தன்னுடைய வாழ்நாள் முழுதும் கருதும் திருமணத்திற்கு நீ உடை தேர்வு செய்து தருகிறாய். நீ அந்த பொண்ணுக்கு அன்னஸ்தானத்தில் அந்த இடத்துல இருக்க, நீ ஒரு பொண்ணுக்கு தம்பி ஸ்தானத்தில் அந்த இடத்துல இருக்க, கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தா அந்த பொண்ணுக்கு அப்ப ஸ்தானத்தில் நீ இருக்க. ஒரு பெண் தன் வாழ்நாளில் மறக்க முடியாத விஷயம் அவளுடைய கல்யாண புடவை. அந்த புடவை மட்டும் பத்திரமா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை அப்பப்போ எடுத்து 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 பார்ப்பாங்க. அடிக்கடி கட்டுனா ஏதாவது ஆயிருமோன்னு கூட யோசிச்சுக்கிட்டு, அது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் கட்டுவாங்க. வாழ்நாளில் ஒரு பெண் மறக்கவே முடியாத அருமையான பொக்கிஷமாக போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு புடவையை நீ கொடுக்கிறாய் என்றால் அதுல உன் பிளஸ்ஸிங்கும் சேர்ந்திருக்கு. அப்போ பிசினஸ்க்கான டெஃபினேஷன் பெருசா இருக்கு. அது வெறும் வேலை அல்ல, ஒரு பிசினஸ்ங்கிறது அப்படித்தான் நடக்கணும். பட் த மோஸ்ட் அன்பார்ச்சுனேட் திங், இன்னைக்கு இருக்கக்கூடிய நவநாகரிகமான ஒரு விஷயத்தில் நம் கண் முன்னால் காட்டப்படக்கூடிய படங்கள் சௌகரியமான வேலையை நோக்கி நம்முடைய இளைய சமுதாயத்தை தொடர்ந்து நகர்த்தி கொண்டே இருக்கிறோம். அப்படி நகர்த்தி கொண்டே இருப்பதை நாம் ஏதோ எதிர்த்து கொண்டிருப்பது போல பொய்யாக ஒரு பாவனையை காட்டிவிட்டு உண்மையிலேயே உள்ளூர நாமும் அதை ரசிக்க ஆரம்பித்து விட்டோம் என்பதுதான் உண்மை. ஐ would like to tell you the women here. நம்ம வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்ன ப்ராப்ளம் அடிப்படையில்? இவர் பாருங்க, காலையில 7 மணிக்கு போவாருங்க, 11 மணிக்கு தாங்க வருவார். நம்ம பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது. காலைல 9 மணிக்கு போனோம்னா 5 மணிக்கு வந்துடும். உண்டா இல்லையா? மனசுல ஓடுதா இல்லையா? காலையில 7 மணிக்கு போவாரு, 11 மணிக்கு தான் வருவாரு. ஒரு வேலையா ஒழுங்கா உட்காந்து ஒரு வீட்டில் சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஒரு நாள் ஒன்றும் கிடையாது. சனிக்கிழமை இருக்க மாட்டாரு, ஞாயிற்றுக்கிழமை இருக்க மாட்டார், திங்கக்கிழமை இருக்க மாட்டார், எந்த நாள் வீட்டிலே இருக்க மாட்டார். திடீர்னு சில நாள்லாம் எப்போ வந்து படுத்தாரு, எப்போ வந்து எந்திரிச்சு போனாருன்னே தெரியாது. எதுக்குங்க இப்படி ஒரு வாழ்க்கை? பட் இந்த வாழ்க்கை உங்களுடைய பிள்ளைக்கு வேண்டாம். காலையில் அவர் 9 மணிக்கு அலுவலகத்துக்கு போகட்டும், 5 மணிக்கு திரும்ப வரட்டும், சாயந்தரம் அந்த முக்கத்து கடையில் டீ குடிக்கட்டும், காலையில் போன்விடா சாப்பிடட்டும், ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் திங்கி பிரியாணி சாப்பிடட்டும், இரவு எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக ஜிகர்தண்டா சாப்பிடலாம், காலையில் விசாலம் காப்பி குடிப்போம், வாழ்க்கை நன்றாக இருக்கட்டும். ஆனால் ஒன்று விஷயம் புரிஞ்சுக்கணும், காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சு போய் 11 மணிக்கு வீட்டுக்கு திரும்பக்கூடிய கணவன் உங்களுடைய வீட்டுக்காரரை நம்பி குறைந்தது 100 குடும்பம் இருக்கிறது. ஒரு 100 குடும்பத்தை வாழ வைக்கிற பிளஸ்ஸிங்ல தான் நாமெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். லைஃபோட பர்பஸ்ங்கிறது அதுதான். நான் என்ன செய்து விட்டு போயிருக்கிறேன் என்பதுதான். தம்பி இதெல்லாம் சவால் தம்பி, அவன் வாழ்க்கையை பார்த்தா போதும். இப்படி வீட்டுக்குள்ள அடிக்கடி சொல்லி 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 தான் ஆண்டர்பிரினரியல் ஆட்டிடியூடே நம்மிடமிருந்து போய்விட்டது. நாமெல்லாம் ஒரு மிகப்பெரிய நுகர்வு கலாச்சாரத்திற்குள் வந்து விழுந்திருப்பதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. 120 கோடி மக்கள் தொகையை வைத்துக்கொண்டு இந்திய தேசம் உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொருட்கள் உருவாக்கப்படவே இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய சீனா ஒரு வருஷத்துக்கு 52% உற்பத்தி சதவீதத்தை பொறுத்தவரைக்கும் 52% ஆஃப் த வேர்ல்ட் ப்ரொடக்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்தியா வரை 23% தான் பார்த்துட்டு இருக்கு. வேற சர்வீஸ் செக்டார்ல நம்ம 56% இருக்கோம், சீனா வரை 22% தான் இருக்கு. என்விரான்மெண்டல் பாயிண்ட்ல பார்க்கிறப்போ உற்பத்தி துறையில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய சைனா தன்னுடைய புறச்சூழலை கெடுக்கிறது என்கிற ஒரு விமர்சனம் இருக்கிறது. அந்த நிலை இந்தியாவுக்கும் வந்துவிடக்கூடாது. ஆனா தொடர்ந்து நம்ம சர்வீஸ் செக்டருக்குள்ளேயே இருந்துகிட்டு இருப்போம் அப்படின்னா நாளைக்கு நமக்கு தேவையான இண்டிபெண்டன்ட் எக்கானமியை யார் தீர்மானிக்கிறது? A businessman decides the country's economy. ஏன்னா ஒரு பிசினஸ்மேன் நீங்க ஒரு கம்பெனியில போய் நீங்க ஒரு இடத்துல வேலைக்கு போய் நீங்க வளர்ந்தா உங்க புள்ள வளரும், உங்க பொண்டாட்டிக்கு நகை வாங்கி போடலாம், சொந்தக்கார தாயவெல்லாம் பெருமையா நினைப்பாங்க, கல்யாணத்துல எல்லாம் ஃபர்ஸ்ட் ரோல இடம் கொடுப்பாங்க, முடிஞ்சா மேடையில கூப்பிட்டு நிக்க வச்சு போட்டாலாம் எடுத்துக்குவாங்க. ஆனா ஒரு பிசினஸ்மேன் டெவலப் ஆனா அவனை நம்பி, அவன் கொடுக்கிற காசை நம்பி, அவன் கொடுத்த வேலையை நம்பி 100 ஏழை வீட்டுல கல்யாணம் நடக்கும். அதுதான் கல்யாணம். ஏதோ ஒரு பணக்கார வீட்டுல ஃபர்ஸ்ட் ரோல இடம் கிடைக்கிறது வாழ்க்கையா, நம்மளால ஒரு 100 வீட்டுல அடுப்பெறுகிறது வாழ்க்கையா அப்படிங்கிற அந்த இமோஷனலை நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளால சரியா கம்யூனிகேட் பண்ணிட முடியும்னாலே the first thing is over. இது ரொம்ப அறிவியல் பூர்வமாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, இதை உணர்வு பூர்வமாகத்தான் பார்க்க வேண்டும். வளரும் நாடுகளில் பொதுவாகவே ஆண்டர்பிரினரியல் ஆட்டிடியூட் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உலகத்தின் வளர்ந்த எல்லா நாடுகளுமே தங்களுடைய தொழிலால் தான் வளர்ந்திருக்கின்றன, வெறும் வேலை பார்த்ததால் வளர்ந்த தேசங்கள் அல்ல. எவன் ஒருவன் பொருட்களை படைக்கிறானோ அவன் தான் உலகத்துடைய அதிகார சக்தியாக இருப்பான், அவனுடைய மொழிதான் உலகத்துடைய அதிகாரமாக இருக்கும், அவனுடைய பணம் தான் உலகத்துடைய அதிகாரமான பணமாக இருக்கும். $1 விலை 61 ரூபாய் ஆயிடுச்சுன்னு அடி வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கமே. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு என்ன அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கா இல்லையா? அவங்க ஒரு டாலருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நமக்கு ஐயப்பன் டாலர், முருகன் டாலர்னு $1000 இருக்கு. ஏன்? பட் அவன் இன்டர்நேஷனலி கண்ட்ரோல்ஸ் த்ரூ டாலர். அவன் மிகப்பெரிய வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கிறான்.
யார் ஒருவன் பொருட்களை கண்டுபிடிக்கிறானோ, எவன் ஒருவன் பொருளை உருவாக்குகிறானோ, அவனுடைய சமூகம் தான் அதிகாரம் படைத்த சமூகமாக வளர முடியும். அவனுடைய தேசம் தான் அதிகாரம் படைத்த தேசமாக வளர முடியும். சிம்பிள். இன்னைக்கு நாம எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பேர் வச்சுக்கிட்டு அவங்க கம்ப்யூட்டர் கண்டுபிடிப்பாங்க. ரைட்டா? எல்லா வீட்லயும் கம்ப்யூட்டர் இருக்கா? எல்லா பிள்ளைங்களுக்கு இப்பெல்லாம் பிள்ளைகள் ஐபேட்ல எல்லாம் இந்த டெம்பிள் இருந்தானே விளையாடுது. கிடுக்கிடுக்கிட்டு அவன் ஓடுறான், அவனை ஜம்ப் பண்றாங்க, அப்புறம் அவன் குதிக்கிறான், அப்புறம் அவன் ஜம்ப் பண்றாங்க, சா அப்படிங்கிறாங்க, பால் பொங்கிடுது. நான் ஒரு ஷோல தான் எனக்கே தெரியும், அம்மாக்களுக்கு டெம்பிள் ரன் விளையாடுறதுல அவ்வளவு ஆனந்தம் இருக்குன்னு. எவனோ ஒருத்தன் ஓடுறான், அவனை காப்பாற்றணுமா, புள்ள ஊட்ட விட்டு ஓடிட போயிடுது, அவனை காப்பாற்றுவோம். எவன் பொருட்களை உருவாக்குகிறானோ அவன் தான் அதிகாரம் படைத்தவனாக இருக்கிறான். அவன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சானா உலகம் முழுக்க அதோட பேர் கம்ப்யூட்டர் தான். ரைட்டு தானே? அவன் சைக்கிள் கண்டுபிடிச்சானா உலகம் முழுக்க அதோட பேர் சைக்கிள் தான். அவன் பஸ்ஸை கண்டுபிடிச்சானா உலகம் முழுக்க அதோட பேர் பஸ் தான். இன்டர்நெட்டை ஒருத்தர் கண்டுபிடிச்சா அதனுடைய பேர் உலகம் முழுக்க இன்டர்நெட் தான். என் பேர் கோபிநாத் தான் உலகம் முழுக்க. வேற சைனாக்கு போனா மாத்திடுவாங்களா என்ன? முடியாதுல. இல்ல ஜப்பானுக்கு போனா ஏதாவது யுவாங் ஸ்வாங் அப்படின்னு ஏதாவது பேரை மாத்திக்க முடியுமா என்ன? பிகாஸ் ஐ மேட் இன் இந்தியா, இந்தியன் ப்ராடக்ட். அப்போ உங்க மொழி வளர்றதுல தொடங்கி, உங்க கலாச்சாரம் வளர்வதில் தொடங்கி அதிகாரம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பொருட்களை படைப்பவராக இருக்க வேண்டும். அன்பார்ச்சுனேட்டா நமக்கு என்ன நடக்குதுன்னா, அவன் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சா நம்ம கணினின்னு பேர் வச்சுக்கிறோம். அவன் லேப்டாப் கண்டுபிடிக்க அடுத்த வேலைக்கு போயிடறான், உடனே நம்ம ஆளுங்க லேப்டாப்புக்கு மடிக்கணினின்னு பேர் வச்சிடறாங்க. இப்படி பேர் வைக்கிறது மட்டுமே நம்ம வேலையா இருக்கு. கோயில் பூசாரி மாதிரி, இந்த இவனுக்கு இந்த பேர் வை, அவனுக்கு அந்த பேர் வை, ஒன்னு கூட உங்கோட்டு கிடையாது. You won't believe, in 2012 we have exported 25 crore units of cell phones to rest of the world. உலகின் மற்ற நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட செல்போன்களின் எண்ணிக்கை மட்டும் 25 கோடி 2012. இது அப்ராக்சிமேட் கணக்கு தான், இது கொஞ்சம் கூடுதலாகவும் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா how many companies are Indian companies? That's the biggest problem. How many companies are Indian companies? ஏன் நம்ம இந்திய நிறுவனங்களை பெரிய அளவுக்கு உருவாக்கலை என்றால் தொழில்நுட்பத்தை யார் பாதுகாப்பது? இப்போ உங்க அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க, நீங்க எல்லாருமே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சக்சஸ்ஃபுல். ஆனா இந்த டெக்னாலஜி அடாப்ஷனோட புதிய நுவான்சஸை, புதிய நுணுக்கங்களை உள்ளே கொண்டு வருவதற்கு அறிவியல் ரீதியான அறிவு தேவைப்படுகிறது. அந்த அறிவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு அதை அமெரிக்காவுக்கு விற்பது எந்த வகையில் நியாயம்? என்ன நீ பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவோம்னு பார்த்தா நீ எங்களுக்கே சொல்லிட்டு இருக்கேடா நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை எதுவோ அது அங்கத்தான் சொல்லணும். ஹானஸ்ட்லி நம்முடைய இந்த அறிவு முழுக்க நமக்கு பயன்பட்டா எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம இருக்கோம், நம்ம கிட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிசினஸ் இருக்கு. அதே மாதிரி பசங்க கிட்ட ஒரு சிக்கல் இருக்கு. பிரச்சனையே இல்லை, நோ ரிஸ்க் கிடையாது. எனக்கு நான் படித்து முடித்ததற்கான ஒரு வேலை, கம்பெனியுடைய டேர்ன் ஓவர் என்ன, லொட்டு லொசுக்கெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. மாசமானா எனக்கு 50,000 ரூபாய் வருகிறது. பட் ஆனா ஆழமாக யோசிச்சு பாருங்க, ஒரு அனுபவத்திற்காக நீங்கள் ஒரு இடத்திற்கு வேலைக்கு போய் சேர்வது என்பது நல்ல விஷயம். காரணம், எடுத்த உடனே உங்களுக்கான அனுபவத்தை சொந்த இடத்தில் பெறுவதை விட அடுத்த இடத்தில் பெறுகிற போது ஒரு வேலையாளாகவும் எப்படி இருக்க வேண்டும், நான் முதலாளியாக மாறிய பிறகும் என்கிற அறிவை நீங்க அப்பதான் பெற முடியும். தப்பு கிடையாது, அந்த அறிவு ரொம்ப முக்கியம். நான் முதலாளியாக இருக்கிற போதும் கூட ஒரு வேலையாளாக எப்படி இருக்க வேண்டும் என்கிற அறிவை நான் அடுத்த இடத்திலிருந்து பயிற்சி பெறும் போதுதான் பெற முடிகிறது. உங்களுக்கு கிடைத்த ஞானம் என்பது உங்கள் அப்பா பிசினஸ்ல இருந்து சம்பாதித்தது, ரைட்டா? அதன் மூலம் கிடைத்த பணத்தில் உங்களை படிக்க வைத்தது. உங்களுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஞானம் என்பது உங்கள் உறவுக்காரர்கள், பழக்கப்பட்டவர்கள் எல்லோரும் கொடுத்த ஞானம், உங்கள் பள்ளிக்கூடம் கொடுத்த ஞானம், உங்களுடைய கல்லூரி கொடுத்த ஞானம். இதற்காக வந்த பணம் அவ்வளவும் உங்கள் தந்தையினுடைய கடின உழைப்பால் பிசினஸ்லேருந்து வந்தது. அந்த பிசினஸ்லேருந்து வந்த அறிவை நீங்க 25,000 ரூபாய்க்கு மட்டும் அடமானம் வைப்பது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? ரொம்ப சிம்பிள். இந்த அறிவை உங்ககிட்ட இருக்கக்கூடிய அதே கம்பெனியில தூக்கி போட்டா அது 25 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படிங்கிற புரிதல் மட்டும் ஒருவனுக்கு தெரிந்து விட்டால் நிச்சயமாக he will ready to take risk. அவர் அந்த ரிஸ்க் எடுக்க தயாரா இருப்பார். ஆனா அந்த ரிஸ்கை எடுக்க தயாராம இருப்பதனுடைய பின்னணியில் நம்ம பிள்ளைகளை பொத்தி 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 அடைகாத்ததுதான் பிரச்சனை. அடைகாத்து வாழ்க்கையில தோல்வியே வந்துடக்கூடாது. தம்பி தோத்துட்ட போச்சுடா. கடந்த 10-15 வருஷமாக இந்தியாவில் நடக்கூடிய மிகப்பெரிய கேம்பெயின் என்ன? தோத்துறப்படாது. லைஃப்ல தோத்துட்டுன்னா அவ்வளவுதான் போச்சு. இந்த பேப்பர்ல மட்டும் நீ ஃபெயில் ஆனா அம்மா உங்ககிட்டே பேச மாட்டேன். வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி ஒரு மிரட்டல் உலகத்துல வேற எங்கேயுமே நடந்தது இல்லை. உலகத்திலே மிகப்பெரிய மிரட்டல் அடிப்படை மிரட்டல் தான். 2 இட்லி வைக்க மாட்டேன்னு சொன்னா வெளியில போய் சாப்பிட்டுவான். நீ மட்டும் இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆனா அம்மா உங்ககிட்ட பேச மாட்டேன், அப்பா உங்ககிட்ட மூஞ்சியை கூட காட்ட மாட்டார். இவன் உள்ள நினைச்சுவான் அந்த மூஞ்சியை பார்க்க நான் தயாரில்லை. Education is not the pathway to reach ATM missions. ATM மிஷனை சென்று அடைவதற்கான பாதை கல்வி அல்ல.
அது உலக ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடு. வாழ்க்கையில எல்லா பக்கமும் கல்வி இருக்கிறது. அவர் அப்பா வச்சிருக்கிற கடையில சாயந்தரம் 5லேருந்து 7 மணி வரைக்கும் போய் உட்கார்ந்து இருக்கிறவன் வணிகத்தை கற்றுக்கொள்கிறான். அது ஒரு கல்வி. அதை விலாவாரியாக கற்றுக்கொள்வதுதான் MBA. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இட்ஸ் வெரி சிம்பிள். பட் நம்ம பிள்ளைகளை நம்ம இடத்துல உட்கார வைக்கிறதுக்கே கூட நமக்கும் சில பேருக்கு சங்கடம் இருக்குங்கிறத மனசுக்குள்ள வச்சிருக்கவங்க மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. கம்ஃபர்ட் ஜோன், என்றைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு ரொம்ப சுகமாகவும் சௌகரியமாகவும் இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கான நேரம். அந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியே வர, அதுதான் உலக வர்த்தகம் சொல்லுகிறது. நான் செய்து கொண்டு இருந்தால், மிக எளிதாக இருந்தால், நான் அந்த வேலையிலிருந்து அடுத்த வேலையை நோக்கி நான் பயணிக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறேன் என்று அர்த்தம். ஆனா ரொம்ப அன்பார்ச்சுனேட், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்கே ரொம்ப சௌகரியம் கிடைக்கிறதோ அது நிரந்தரம் என்று நம்பி விடுகிறார்கள். ஒண்ணு மட்டும்தான் உண்மை, எப்பொழுதுமே சௌகரியம் நிரந்தரம் கிடையாது. தடைகள் மட்டும்தான் நிரந்தரம். சௌகரியமாக தொடர்ந்து வாழ்வில் இருந்து விடலாம் என்று நம்புவதை விட பைத்தியக்காரத்தனமான விஷயம் ஒண்ணு கிடையவே கிடையாது. விழுவது பிரச்சனையே கிடையாது. விழுந்தால் எழுந்து விட முடியும் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருப்பதுதான் பிரச்சனை. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டியது, வாழ்க்கையில் நீ விழுவாய், ஆனால் விழுந்தால் எழுகிற துணிச்சல் உனக்கு வேண்டும் என்பதுதான். மாறாக நம்முடைய வீடுகள் என்ன சொல்லித்தருது? விழுந்துராது, ஐயோ விழுந்துராது, விழுந்தேனா போச்சு, திரும்ப எந்திரிக்கவே முடியாது. விழாத பிள்ளையால் எப்படி எழுக முடியும்? வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே என்னுடைய பிள்ளைக்கு வரக்கூடாதுங்கிற உங்க அன்பு பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஆனா காலம் முழுக்க பக்கத்துல இருந்து பிள்ளை விழாம பாத்துக்க முடியுமா உங்களால? யாராலையும் அது சாத்தியப்படுமா? இன்றைக்கு இருக்க எக்ஸ்டர்னல் போர்சஸ்ல தோல்வியை கண்டு துவண்டு போகிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப பலகீனமாக மாற்றி வைத்திருக்கிறோமே. இந்த பலகீனமான பிள்ளை எப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க துணியும்? இங்க இருக்கக்கூடிய ஆண்டர்பிரனர்ஸ்ல யாரையும் எனக்கு தெரியாது, இருந்தாலும் என்னால சொல்ல முடியும். கையில வெறும் 100 ரூபாயை மட்டும் வச்சுக்கிட்டு துணிச்சலா சோர்ஸ் பண்ணி தெரிஞ்சவன்ட்ட எல்லாம் கடன் வாங்கி பேங்க்ல போயிட்டு எதையோ அபிடவிட்டா காட்டி கஷ்டப்பட்டு ஒரு ரிஸ்க் எடுத்து 10 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணி தினந்தோறும் ராப்பகலா உழைச்சு 10 கோடி ரூபாய் கொண்டு வந்த பிசினஸ் மேன் இந்த கூட்டத்துக்குள்ள கட்டாயம் இருக்க முடியும். அதுக்கு பேர் தான் வில் பவர். அதுதான் பிசினஸ், அதுதான் வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை எந்த கல்வியும் சொல்லித்தராது. பயமா இருக்கணும் அடுத்தவனுக்கு. பேங்க் பேலன்ஸ் 10,000 ரூபாய் குறைஞ்சாலே படபடன்னு இருக்கும். என் கையில் 10,000 ரூபாய் இல்லை என்பது வெறுங்கையில் முளம் போடலாம் என்பதற்கு பெயர் தான் பிசினஸ். கையில் 5 விரல் இருக்குல்ல, 10 விரல்கள் மூலதனம் என்ற நம்பிக்கை ஒரு பிசினஸ் சொல்லித்தருது. பிசினஸ் சொல்லித்தரதுங்கிறது வெறும் பிசினஸ் இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை நம்முடைய பிள்ளைகளுக்கு புரியும்படியாக சொல்லாமல் விட்டது இந்த சமூகத்துடைய கோளாறு, நம் மனிதர்களின் கோளாறு, நம் கல்லூரிகளின் கோளாறு, பயமுறுத்தக்கூடிய இந்த சர்வீஸ் செக்டாருடைய கோளாறு. ஒரு 2 விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா என்கிட்ட ஒரு சிக்கல் இருக்கு. ரொம்ப எழுதிட்டுலாம் வருவேன், அதுல இருந்து ஒண்ணு கூட சொல்லாம போயிடும். எனக்கே மனசுக்கு சங்கடமா இருக்கு. எழுதிட்டு வர்றேன், அதை விட்டு ஏதேதோ பேசிடுறேன் கடைசியில. என்னன்னா அதுவும் நல்லா இருந்துருதா, அதனால எழுதுனதை பேசாமலே போயிடும். ஒரு விஷயம், லைஃப்ல எல்லாரும் சேஞ்சுக்கு ஆசைப்படுறோம். எல்லாருக்கும் ஒரு சேஞ்ச் மேல ஆசைப்படுறோம். ஆனா அந்த சேஞ்சுங்கிறது என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும். நான் இந்த இடத்திலிருந்து நான் எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்பது குறித்த மாற்றத்தை முடிவு செய்கிற அதிகாரம் என்னிடத்தில் இருந்தால் அந்த மாற்றம் என்னை சந்தோஷப்படுத்தும். நிறைய ஆட்கள் சொல்லுவாங்க தெரியுமா, நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், முடியல. இப்ப என்ன பண்றீங்க? என் பையனை டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்காக அவனை தினந்தோறும் போட்டு கொண்டுகிட்டு இருக்கேன். நம்ம என்ன மாத்த நமக்குள்ள செய்யணும்னு நினைச்சோமோ அது எதையுமே நம்ம செஞ்சதே கிடையாது. அதுக்கு தான் புள்ள பெக்கிறதே. ஒரு சினிமாவில் சொல்ற மாதிரி 7:05 நான் பிறந்தேன், 7:06 எங்க அப்பா அனௌன்ஸ் பண்ணார் எனக்கு இன்ஜினியர் பிறந்துட்டான். We always try to put our dreams into our kids. நம்முடைய கனவுகள் நம்ம பிள்ளைகள் மேல திணிக்கிறோம். ஆனா நம்முடைய கனவுகள் மீது பிள்ளைகளுக்கு ஆசை வரும்படியாக அதை சொல்லுகிற ஒரு துணி நமக்கு இல்லை. எங்க அப்பா சொன்னப்ப நான் கேட்டுக்கிட்டேன், அதே மாதிரி என் பிள்ளை கேட்டுக்க மாட்டேங்கிறான்னு நீங்க நினைக்கலாம். நீங்கள் உங்க அப்பா சொன்னதை கேட்டது போல உங்க பிள்ளை கேட்க மாட்டான் அப்படிங்கறதா யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய உண்மை. 17 வயசு பையன் மட்டும் இல்ல, வீட்டுல 3 வயசுல ஒரு பிள்ளை இருக்கே, அதுவுமே நீங்க சொல்றதை கேட்காது. ஏன்னா அப்ப அப்பாவை தவிர சொல்றதுக்கு ஆப்ஷனே கிடையாது. இப்ப அப்பா எங்க இருக்காருன்னு கூகுள் சொல்லிடும். தேடினீங்கன்னு வச்சுங்களேன், அப்பா எங்க இருக்காருன்னு தெரியல, செக் பண்ணு. பார்த்தா உங்க அப்பா டீ கடை முக்கில் நின்றுட்டு இருக்காரா, வர சொல்றா. அப்படின்னா போனை போட்டு அப்பா எங்க இருக்கீங்க? நான் ஆபீஸ்ல இருக்கட்டா, புழுகாத டீ குடிச்சிட்டு இருக்க, கிளம்பி வீட்டுக்கு வா. கூகுள் இஸ் த காட். இன்றைக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்போஷர் லெவல், இன்ஃபர்மேஷன் லெவல் ஒரு பையனை நிறைய எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மனநிலைக்கு தள்ளி விட்டு இருக்கிறது. சொன்னதை அப்படியே செய்யக்கூடிய பிள்ளைகளாக இன்றைய பிள்ளைகள் இருக்க போவது கிடையாது, இருக்கவும் முடியாது. இங்க இருக்கிறதுல எத்தனை பேருக்கு கரண்ட்னா செல்போன்ல SMS அனுப்ப தெரியும்? அனுப்பிடுவீங்களா என்ன? நீங்க இந்த உலகத்தை இருட்டாக்கிட்டு செல்போனை கொடுங்க நம்ம பசங்கிட்ட, கீபோர்ட் எல்லாம் தேய்ச்சிருவாங்க, பரீட்சையே எழுதுறாங்க, அதுல அடிச்சு அவ்வளவு ஸ்பீடா போகுது.
50 ஆண்டுகளில் இந்தியா பார்த்த மாற்றத்தை 10 ஆண்டுகளில் இரண்டாவது தலைமுறை பார்த்து விட்டது. அப்ப இந்த இரண்டாவது தலைமுறை நான் சொல்லுவதை கேட்கவில்லைங்கிறதுக்காக விட்டுட்டு நீங்க சொல்ல முடியாது. அவனுக்கு புரியும்படியாக சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எல்லா மனிதனும் மாற்றத்தை எதிர்பார்க்கிறான். மாற்றத்தை எதிர்பார்ப்பவனுக்கு அதற்கு தேவைப்படக்கூடிய தகுதிகள் வேண்டி இருக்கிறது, மனசு வேண்டி இருக்கிறது. ஐ வாண்ட் டு சேஞ்ச் ஆஸ் ஐ விஷ். நான் விருப்பப்படும்படியான ஒரு மாற்றம் எனக்குள் நடக்க வேண்டும், என்னை சார்ந்து நடக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்றால் அதற்காக நான் மாற வேண்டும் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு புரிய வைக்க முடியலன்னா கட்டாயமாக ஒரு மாற்றம் வந்தே தீரும். அது நாம் விரும்பிய மாற்றமாக இருக்காது. இன்னைக்கு அதுதான் ஒரு மாற்றம் வேண்டும் என்பது குறித்து எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அந்த மாற்றத்தை நடத்தி காட்டணும் அப்படின்னா அதற்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய பிள்ளைகளுக்கு அதை புரியும்படியாக சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதை புரியும்படியாக நம்மளால சொல்ல முடியாம ஒரு கட்டத்தில் விரக்தியிலோ ஃப்ரஸ்ட்ரேஷன்லயோ வெளியில வந்துற காரணத்தினால நாம எதிர்பார்த்த மாற்றம் மட்டும் நடக்கல. மாற்றம் என்பது நடந்தே தீரும். ஆட்டிடியூட் பிசினஸ். பிசினஸ்ல ஒரு ஆட்டிடியூட் இருக்குங்கிற ஒரு ஆங்கிள் சொல்றப்ப தான் ஒருத்தனால அதை ஏத்துக்க முடியும். எதற்காக எனக்கு 40,000 ரூபாய் சம்பளம் வருகிற போது ஏசி இல்லாத இந்த ட்ரேடுக்குள்ள உட்காந்துக்கிட்டு வர்றவங்க போறவனுக்குலாம் பதில் சொல்லிட்டு பேங்க்ல ஏறி கடன் வாங்கிக்கிட்டு ஓடி வாங்கி நின்றுக்கிட்டு இங்கேருந்து பஸ் பிடிச்சி அங்கே போய் அப்புறம் கார் வாங்கி படிப்படியா சினிமால ஒரு ஹீரோ டெவலப் ஆகிற மாதிரி இதெல்லாம் இருக்கு. கம்ஃபர்டபுளா இருக்கு, நல்லா அட்டகாசமா இருக்கு, சிம்பிளா இருக்கு. செவன்னு பொம்பளை பிள்ளை எல்லாம் சுத்தி உட்கார்ந்துருக்கு. நிம்மதியா சந்தோஷமா அழகா ஜாலியா ஒரு வேலை பார்ப்போம். அங்கேயே டிடி விளையாடுறதுக்கு இடம் இருக்கு, பேட்மிண்டன் விளையாடலாம், காஃபி குடிக்கலாம், கெஃபிடேரியா இருக்கு. இது போன்ற சம்பாஷணைகள் நிறைந்த அழகான உலகத்தை விட்டு நான் ஏன் இதை தொடங்கணும்? காரணம், இதை நீங்கள் தொடங்கி அல்லது உங்களிடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பிசினஸ்ல தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லா உங்க அறிவையும் டெக்னாலஜியும் உள்ள போட்டு நீங்க எதையெல்லாம் பார்த்து மலைச்சிங்களோ, எதையெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கான ஆரம்ப புள்ளியே இங்கேதான் இருக்குங்கிற நம்பிக்கைய ஒரு பிள்ளை கிட்ட கொடுத்துட்டா அவன் தானாகவே அவன் ஆசைப்பட்ட உலகத்தை உருவாக்குவான். இந்த உலகத்துல 2 பேர் இருக்கான். செத்த மீன் ஒருத்தன், உயிரோடு இருக்க மீன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷன் வாழ்றதுக்கு ரொம்ப எல்லாம் சிரமப்படவே வேண்டியது கிடையாது. எதுக்கே சிரமம் பண்ணுங்கிறவங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான், மனுஷன் வாழ்றதுக்கு ஒரு சிரமமே கிடையாது. நீங்க நமக்கே தெரிஞ்ச சில கேரக்டர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, 35-40 வருஷமாவே மாப்பிள்ள ஒரு 2 ரூபா விடு, மாப்பிள்ள ஒரு 5 ரூபா விடு, மாப்பிள்ள டீ வாங்கி கொடு, ரொம்ப பசிக்கிறா ஏதாவது சாப்பாடு வரையில வாங்கிட்டு வந்துறியாட்டு 40 வருஷமாவே இப்படி வாழ்றவங்க எல்லாம் இருக்காங்க தெரியல. இப்ப கூட அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. 60 வயசு வரைக்கும் அவங்களால அப்படி வாழ முடியும். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. யாரோ ஒரு மனுஷன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். 15 வயசுல தொடங்கின இந்த வேலை 2 ரூபா குடுல ஆரம்பிச்சது 20 ரூபா குடுல முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு கரெக்டா தெரியும் எவன்ட்ட கேட்டா காசு கொடுப்பான். கரெக்டா அவங்க வாழ்க்கை அப்படி நடந்துகிட்டு இருக்கு, இல்லாம கிடையாது. ஒரு மனிதன் வாழ்வதற்கு ரொம்ப பெரிய சிரமம்லாம் பட வேண்டாம், சாதிப்பதற்குத்தான் நிறைய சிரமம் பட வேண்டும். அதான் முக்கியம். ஈவன் a dead fish will flow with the water. ஒரு செத்து போன மீன் கூட தண்ணி ஓடுற ஓட்டத்தோட அப்படியே ஓடுமா ஓடாதா? செத்து போன மீன் தண்ணி ஓடுற ஓட்டத்தோட அதோட போயிட்டே இருக்கும், அதுவும் மிதக்குது. But a live fish only swim against the current. தண்ணியை எதிர்த்து அடிச்சு இப்படி போகுது பாருங்க, அதுக்கு பேர் தான் உயிருள்ள மீன். நீங்கள் உயிருள்ள மனிதனாக இருந்தால் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான மனத்திடம் உங்களிடம் வேண்டும். பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான மனத்திடத்தை பெறுவதற்கான வழி நீங்க ஒரு ஆண்டர்பிரனராக இருப்பதன் மூலம் மட்டுமே அதிகமாக சாத்தியப்படும். மற்றவனுக்கு அந்த சாத்தியக்கூறுகள் குறை. பிபி வச்சிருப்பாங்க, சுகர் வச்சிருப்பாங்க, டயபெட்டிஸ், லொட்டு லொசுக்கு எல்லாமே இருக்கும். ஆனா வேலை பார்க்கல எதுவுமே தெரியாது, வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. How it is happening? தனக்கு இருக்கக்கூடிய நோயை கூட மறக்கக்கூடிய அளவுக்கான ஒரு மனநிலையை ஒரு பிசினஸ் ஒருத்தனுக்கு கொடுக்குது. பட் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நல்லவர்கள் கையில காசு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிசினஸ் மேன் கையில காசு இருக்குது அவசியம். ஏன்னா பிசினஸ் மேன் தான் தன்னுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட மனிதர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை பெறுகிறான். ஒரு நாள் ஸ்டார் ஹோட்டல்ல மிகப்பெரிய பணக்காரரோடு டின்னர்ல உட்கார்றவர் அடுத்த நாள் சாயந்தரமே ஏதோ ஒரு சாதாரண ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதியில் பயணிப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு தான் கிடைத்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய விமானத்திலே பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச ஒருத்தர் அடுத்த நாள் மீட்டிங்க்கு வந்தே ஆனோம்னு அன்ரிசர்வ்ல தொங்கிட்டு வர்ற அனுபவமும் அவருக்கு தான் இருக்குது. ஒரே ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசிலையும் அவருக்கு போக தெரியும், அதே ட்ரெயின்ல டாய்லெட்டை திறந்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே ஊருக்கு வரவும் ஒரு பிசினஸ் மேனுக்கு தான் தெரியும். வாழ்வினுடைய எந்த சூழ்நிலைகளையும் அனுசரித்து போகக்கூடிய மனப்பாங்கை ஒரு மனிதனுக்கு பிசினஸ் கற்றுத் தருகிறது. அப்படியாக வாழ்வியலின் எல்லா சூழலையும் கற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதனால் தான் இல்லாதவனுடைய வறுமையை புரிந்து கொள்ள முடியும், தவிப்பவர்களுடைய மனதை புரிந்து கொள்ள முடியும், கஷ்டப்படுபவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும். இல்லாதவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற மனசு நமக்கு வர வேண்டும் என்றால் இல்லாதவர்களை பற்றி எனக்கு தெரிந்திருக்க வேண்டும்.
முழுக்க முழுக்க கண்ணாடிகளால் சூழப்பட்ட ஒரு அறைக்குள் எல்லோருமே ஆங்கிலம் பேசிக்கொண்டு திரிக்கக்கூடிய வாழ்க்கையிலே இல்லாதவர்கள் பற்றிய கவலை வருவதற்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. ஆனால் எல்லா மனிதர்களையும் பார்த்து ஜெயிக்கிற ஒரு வியாபாரி, ஒரு வணிகர் அல்லது ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய ஒரு விற்பனர், உற்பத்தியாளர் தன்னிடம் கொஞ்சம் பணம் வந்த பிறகு அவருக்கு ஞாபகம் வரப்போவது அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கம்பார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது. அதே ட்ரெயின்ல உட்கார வழி இல்லாம ஒரு கை குழந்தையை தூக்கிக்கிட்டு 280 கிலோமீட்டர் நின்னுகிட்டே ஒரு பொம்பளை வந்தாலே அவளுக்கு ஏதாவது செய்யணும்டான்னு உங்களுக்கு தோணணும்னா வாழ்வினுடைய எல்லா அனுபவமும் உங்களுக்கு வந்திருக்க வேண்டும். அதனாலதான் எல்லா பெரிய பிசினஸ் மேனும் தன்னுடைய பிள்ளையை ஏதோ ஒரு கம்பெனில முதல்ல கொண்டு போய் வேலைக்கு சேர்ப்பாங்க. போட்டு அட்டி அட்டி அட்டின்னு பின்னி எடுக்கக்கூடிய ஒரு பார்ட்டி கிட்ட விட்டுட்டு கொண்டாந்து அதுக்கப்புறம் கையில நிர்வாகத்தை கொடுப்பாங்க. ஆனா எனக்கு இவ்வளவு பணம் இருக்கிறப்போ, எனக்கு இவ்வளவு சொத்து பத்து இருக்கிறப்போ, நம்மகிட்ட ஆடி கார் வீட்டு வாசல கிடக்கிறப்போ நான் எதுக்கே அங்கே போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு பிள்ளைகள் நினைப்பது குற்றம் ஒன்றும் கிடையாது. காரணம் அவர்களுக்கான வாழ்க்கை முறையாக அதை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். திடீர்னு ஒரு நாள் 18ல இன்னையிலேருந்து உன் மனசை மாத்திக்க, ஓகே இனிமே உனக்கு கார் கிடையாது, இது கிடையாது, அது கிடையாது, உடனடியாக நீ கிளம்பி போய் அவர் கடையில் மூட்டை தூக்கு அப்படின்னா நீ முதல்ல சோத்து முட்டையை தூக்கிட்டு பின்னால போன்றான் பையன். எப்பொழுதுமே எது இருக்கிறதோ அதோடு சேர்த்து எது இல்லையோ அதையும் ஒருவனுக்கு சொல்லித்தர வேண்டும். அதுதான் வாழ்க்கை. எப்பொழுதுமே எது இருக்கிறதோ அதோடு சேர்த்து எது இல்லையோ அதையும் சொல்லித் தருவதற்கு பெயர்தான் வாழ்க்கை. அதை எப்பொழுது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறோமோ அப்போது நம்முடைய பிள்ளைகள் வியர்க்க வியர்க்க வேலை பார்க்க ஒரு நாளும் தயங்க போவது கிடையாது. இங்க இருக்கக்கூடியவங்கள செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன்லாம் இருக்கலாம். உங்க தாத்தாவோட தாத்தாவே மிகப்பெரிய பணக்காரராக, மிகப்பெரிய விற்பனராக, மிகப்பெரிய வணிகராக இருந்திருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இருந்த போதும் கூட நீங்க எப்படி அந்த மூட்டைகளின் நாற்றத்திற்கு நடுவிலோ அல்லது ஒரு எக்ஸ்போர்ட்டுக்குள்ளேயோ ஒரு கம்பெனிக்குள்ளேயோ கசகசன்னு வேலையாட்கள்கிட்ட டே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கத்திக்கிட்டோ அல்லது அவனுடைய கஷ்டத்துக்கு அவன் வீட்டில் போய் நின்றுக்கிட்டோ அவன் வீட்டில் கல்யாணமோ காது ஊத்தோ போய் நிற்கணும்னு உங்களுக்குலாம் எப்படி தோணுச்சு? சின்ன வயசுலேருந்தே அதை நம்மகிட்ட அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. என் கையில காசு இருக்குங்கிறதுக்காக நீ செலவு பண்ணக்கூடாதா தம்பி அப்படின்னு சொல்லி 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 பிள்ளைகளை வளர்த்ததால் தான் இல்லாதவனின் கஷ்டம் அவனுக்கு தெரிந்தது. ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். நாளைக்கு நம்ம பிள்ளைங்க பெரிய ஆளா வந்தாலும் அவங்களால இந்த தேசத்துக்கு எந்த புண்ணியமும் இல்லைன்னா இந்த பணத்தால என்ன புண்ணியம் சொல்லுவேன்? வாட் இஸ் த யூஸ்? கோடி கோடியாக நான் வைத்திருந்தும் கொடுப்பதற்கு மனமில்லாத பிள்ளையாக நான் வளர்க்கப்பட்டிருந்தால் என்னால் இந்த சமூகத்திற்கு என்ன கிடைத்து விட போகிறது? இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது அதுதான். என் பொருளாதாரத்தோடு ஒட்டிய மனிதர்களோடு மட்டுமே என்னுடைய பிள்ளைகளை பழக அனுமதிக்க வேண்டும் என்கிற அளவுக்கு நம்முடைய அம்மா அப்பாக்கள் கொஞ்சம் மாறி இருக்கிறோம். நான் எல்லாரும் குத்தம் சொல்றதுக்காக இங்க வந்து பேசுறேன், தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். நான் உங்களிடம் நல்ல பெயர் எடுப்பதை விட ஒரு உண்மையை பேச வேண்டும் என்பதில் தான் உறுதியாக இருக்கிறேன். இந்த இடம் என்பது நீங்கள் எனக்கு கொடுத்த மிக முக்கியமான மரியாதை. இந்த ஊர்ல இருந்து ஒரு 80-90 கிலோமீட்டர்ல தண்ணி பாசனமே இல்லாத வறண்ட பூமியில் வாழ்க்கைப்பட்டு அங்கிருந்து அரசாங்க பள்ளியில படிச்சு கஷ்டப்பட்டு தடுமாறி சென்னைக்கு போய் புஷ்பேக் சீட் எங்கிறதே விக்கிரவாண்டி வரைக்கும் தெரியல. நான் மட்டும் நேரா உட்காந்துக்கிட்டே போனேன். அதை எதை பிடிச்சி இழுத்தா அது சாயம்னே தெரியலங்க. அதை கேட்டா ஏதோ பொண்ணு கொடுக்க மாட்டாங்கிற மாதிரி எவங்கிட்ட கேட்க கூட வாய்வில்லை. அங்கிருந்து கிளம்பியவனை இங்கு வந்து உட்கார வைத்ததும் நிக்க வைத்ததும் நீங்க தான். உங்க மனசு கோணும்படியா பேசணுங்கிறதுக்காக நான் பேசல, உங்ககிட்ட பேச உரிமை இருக்குங்கிறதுக்காகத்தான் நான் பேசுறேன். கைத்தட்டு வாங்குறதுக்கு பேசுறேன், நான் பின்னி எடுப்பேன். நான் என்ன வேணாலும் பேசிட்டு போலாம். எனக்கு தொலைக்காட்சி வழியாக கிடைத்திருக்கக்கூடிய வசீகரத்தை வைத்துக் கொண்டு உங்களுடைய அபிமானத்தை பெறுவதற்கு எனக்கு 10 நிமிடம் போதும். ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி உங்கள் மனதுக்குள் இருந்து பேச வேண்டும் என்று நான் ஆசைப்படுவதன் பின்னணியில் என் சமூகம் மீது எனக்கு இருக்கிற காதலும் உங்களுடைய மரபு சார்ந்த தொழில் மீது இருக்கக்கூடிய மரியாதையும், இந்த 2 விஷயத்தால தான் இந்த இன் டீடைல் விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்ல ட்ரை பண்ணேன். The attitude is business. அதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லியே கொடுக்கல. கொலம்பஸ் அமெரிக்காவையோ அல்லது இந்தியாவையோ கண்டுபிடிச்சது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அது எங்க இருக்குன்னு தேடணும்னு நினைச்சான் பாருங்க, அதுதான் அவனை ஜெயிக்க வச்சுச்சு. தேடணும்னு நினைக்கிறது தான் அந்த பயணம் வெற்றி அடையுமா அடையாதா, எவ்வளவு கஷ்டம், போற வரைக்கும் தண்ணீர் பத்துமா, இடையில ஏதாவது பிரச்சனை வருமா, தண்ணி அடிச்சு படகு விழுகுமா, மனிதர்களுக்கு ஏதாவது விஷமா தாக்கு உணவு ஒத்துக்காம செத்து போயிடுவோமா, இல்லை நானே செத்து போயிடுவேனான்னு 1000 பிரச்சனைகள். கடலுக்கு போனா கடலோட போனாங்கிறதா அந்த காலத்து வாழ்க்கை. அப்படி இருந்தவன் உலகத்துடைய ஒவ்வொரு மனிதன் இருக்கும் இடத்தையும் தேடி அலைகிறான் என்றார். அவன் இடத்தை கண்டுபிடித்ததை விட மிக முக்கியமான சாதனை அந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற மன வேட்கை அவனுக்குள் இருந்ததுதான். அந்த மன வேட்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் விதையுங்கள், இடத்தை அவர்கள் தானாக கண்டுபிடிப்பார்கள். நாம் அந்த இடத்தை நோக்கியே சொல்லிட்டு இருக்கோம், போய் உக்காரு போய் உக்காரு போய் உக்காரு போய் உக்காரு போய் உக்காரு. நோ, 1190 மார்க் எடு. இதை தவிர நம்ம சொல்லிக் கொடுக்க 1190 மார்க் எடு. ஏன் தான் 1190 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்னைக்காவது சொல்லிக்கோமா? அப்பதான் நல்ல வேலை கிடைக்கும். அதானே 1190 மார்க் எடுத்தவனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சா?
1100 படிப்புக்கே நம்ம வச்சிருக்கக்கூடிய யாட்ஸ்டிக் ரொம்ப சுமாரா இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் தரப்போற படிப்புக்கே நாம வச்சிருக்கக்கூடிய யாட்ஸ்டிக் ரொம்ப சுமாரானது. ஒரு நன்கு படித்தவன் ஒரு நல்ல படைப்பை உருவாக்கி இந்திய தேசத்திற்கு கொடுப்பதற்கான வாய்ப்பை பெற்றவன். ஒரு நல்ல படித்தவன் இந்தியாவிற்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான தொழில்நுட்பத்தை உருவாக்கி ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பை பெற்றவன். ஒரு நல்ல படித்தவன் உலகத்திலேயே இந்தியாவை மிகச்சிறந்த நாடாக, அமெரிக்காவை விட பெரிய நாடாக முன்னிறுத்துவதற்கான அதிகாரம் பெற்றவன். அவனிடம் நாம முன்வைக்கக்கூடிய காரணிகள்லாம் என்ன? நல்லா படிச்சு நாளைக்கு ஒரு பிஎஸ்எல்வி தயாரிக்கிற ஆளா நீ வரணும்டான்னு சொல்லி வளர்க்குறோம் பிள்ளைய. நல்லா படிக்கணும்டா, நல்லா படிச்சு பெரிய ஆளாகி நாசால உட்கார்ந்துக்கிட்டு ஜெயிச்சு இந்தியாவே நாசாவே இந்தியா கையில இருக்குன்னு ஒரு பேரை வாங்கணும்டா தம்பி. அதுக்காக படுறான்னு என்னைக்கா சொல்லிருக்கீங்களா? உன் சித்தப்ப சொன்னாடா நீ எல்லாம் என்ன ஆளாயிருவியான்னு, அவன் முன்னால நம்ம ஜெயிச்சு காட்டணும்டா. அதுக்காக படுறா அந்த வீணா போன சித்தப்ப, அவனை தான் பிடிக்காதுல. பக்கத்தில் இருக்க மனிதர்கள், எதிர்த்து விட்ட மனிதர்கள், நமக்கு பிடிக்காதவர்களிடம் நிரூபிப்பதற்கா படிப்பு? அது இந்த தேசத்திற்கானது, ஒரு சமூகத்தினுடைய மறுமலர்ச்சிக்கானது, ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கானது. ஏழைகளை, இல்லாதவர்களை அடுத்த இடத்திற்கு தூக்கி வருவதற்காக உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதம் என்று ஒரு பிள்ளைக்கு படிப்பை பற்றி நாம் சொல்லிக் கொடுத்ததே கிடையாது. உலக அரங்கில் உடைய தேசம் கௌரவமாக தலை நிமிர்ந்து நிற்பதற்கான வழி உன் மூலமாக பிறக்கும், அதற்காக படி என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் யாரும் சொல்லிக் கொடுத்தது கிடையாது. இல்லாதவர்களை கைதூக்கி விடுவதற்காக இந்த கல்வி உனக்கு பயன்படும், அதற்காக படி என்று நாம் யாருக்கும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்ததே கிடையாது. செத்து போகிற விவசாயத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு தொழில்நுட்பத்தை அறிவியல் மூலமாக நீ கண்டுபிடிக்கலாம். விதர்பாவிலே சாவதை போல உலகம் இந்தியா முழுவதும் செத்துக் கொண்டிருப்பவர்களை காப்பாற்றலாம். அதுக்காக படுறா நம்ம பிள்ளைங்க யாருக்கும் சொன்னதே கிடையாது. சொல்லியிருக்கமா? பேங்க் மேனேஜர் ஆயிடலாம், கை நிறைய காசு சம்பாதிக்கலாம், ஐடி இந்த முன்னால லாட்டரி சிட்டிப்பாங்க, கேள்விப்பட்டீங்களா இல்லையா? ஊட்டிக்கு போகலாம், உல்லாசமா இருக்கலாம், கொடைக்கானல் போகலாம், குதூகலமா இருக்கலாம். போனா வராது, பொழுதுபட்டா கிடைக்காது, வாங்கிக்கங்கனே 1 லட்சம் ரூபாய் சீட்டு. அதே மாதிரி தான் இருக்கு தம்பி. டாக்டர் ஆயிடலாம், இன்ஜினியர் ஆயிடலாம், 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், பணக்கார பிள்ளையை கட் பண்ணலாம், மாமனார் வீட்டில் செட்டில் ஆயிடலாம், மச்சி வீடு கட்டிடலாம், மாடியில ஊஞ்சல் போட்டுலாம், அமெரிக்காவுக்கு ஒரு தடவை போயிடலாம்டா. ஓன் கூட ஒரு தடவை அமெரிக்காவுக்கு அம்மா மட்டும் பிளைட்ல வந்துட்டா இந்த கட்டை நிம்மதியா வேகம், அந்த கட்டை வேகவே வேணாம். நோ. ஏன் அந்த பிள்ளைகளுக்கு பெரிய கனவை விதைக்க நாம் தவறுகிறோம்? ஏன் அந்த பிள்ளைகளுக்கு பெரிய கனவை நாம் விதைக்க தவறுகிறோம்? பிள்ளைகளுக்கு சின்ன கனவை விதைத்தது யார் குற்றம்? பெரிய கனவே வராமல் முடக்கி போட்டது யார் குற்றம்? நம்ம ஆட்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போறதுக்கு சொந்தமா ஒரு பிளேன் வாங்கண்டா தம்பி, படுறான்னு சொல்லிங்க. படிக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் வேணும். சும்மா சித்தப்பனை பழி வாங்கிறதுக்கு, எழுத்த வீட்டுக்காரனை வம்புழுக்கிறதுக்கு, அவன் வீட்டுக்கு எதுல நம்ம வீட்டுல மாருதி 800 எடுத்துறதுக்கு 1 ரூபா கொடுத்தீங்கன்னு வச்சுங்க. 1 ரூபா கொடுத்தா 30 இஎம்ஐல கட்டுறான்ட்டு வீட்டு வாசல்ல சிகப்பு கலர்ல மாருதியை கொண்டா நிறுத்திட்டு போயிடுவான். இதுக்கு ஒரு பிள்ளைய 10 வருஷம் படிக்க வைக்கணுமா என்ன? We are not giving the right reason for education. ஒரு கல்விக்கான மிக முக்கியமான காரணத்தை இந்த சமூகம் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அப்படித்தான் வியாபாரத்திற்கு நடந்திருக்கிறது. ஏன் நீ வியாபாரம் செய்ய வேண்டும் என்பது குறித்த ஒரு விஷயத்தை, ஏன் நீ ட்ரேடரா இருக்கணும், ஏன் நீ ஒரு உற்பத்தியாளராக இருக்க வேண்டும், ஏன் நம்முடைய படைப்புகள் உலகம் முழுக்க போய் சேர வேண்டும் என்பது குறித்த பார்வையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சரியாக சொல்லவில்லை. உலகம் முழுக்க அதிகாரம் செய்வதற்கான வாய்ப்பை ஒரு வாணிபம் தான் தரும், அதற்காக வாணிபத்தில் இறங்கு அப்படின்னு ஒரு பிள்ளைக்கு நம்ம சொல்லியே கொடுக்கல. உலகம் முழுக்க இந்தியாவுடைய கொடி உயரே பறக்குவதற்கு நீ தேவைப்படுறடா அப்படின்னு நம்ம ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கல. அப்படி ஒரு மிகப்பெரிய காரணி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காத வரை கழுத்துல ஒரு டேக தொங்கிக்கிட்டு ஐடி கம்பெனில வேலை பார்க்கத்தான் ஆசைப்படுவோம். அது தப்பு ஒண்ணும் கிடையாது. பிகாஸ் 56% வருமானத்தை ஐடி துறையிலிருந்து நம்மால் பெற முடிகிறது. சர்வீஸ் செக்டார்ல we are making good money. நல்ல விஷயம். ஒரு செக்மெண்ட் அங்கிட்டு போனா ஒரு செக்மெண்ட் இங்கிட்டு வரணும். உள்ளுக்குள்ள என்னுடைய பிள்ளை கண்ணாடி கூட்டுக்குள் அமைதியாக வேலை பார்க்க வேண்டும் என்பதை மனதுக்குள் வைத்துக் கொண்டு வெளியே பிள்ளைங்க பிசினஸ்க்கே வரமாட்டேங்குது போங்காட்டம் ஆனா ஒத்துவர. If you want to your kids to come into the picture, பிறந்ததிலிருந்து அவர்களை அப்படி வளர்ப்பதற்கு தயார்படுத்து. அப்படி வளர்ப்பதற்கு தயார்படுத்துவதன் மூலம் மட்டும்தான் ஒரு பிள்ளையால், எந்த பிள்ளையால் ஏழ்மையை புரிந்து கொள்ள முடியவில்லையோ, எந்த பிள்ளையால் சமூகத்துடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியவில்லையோ, எந்த பிள்ளையால் அடுத்தவருடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ள முடியவில்லையோ, எந்த பிள்ளையால் துடிப்போடு எழுந்து நிற்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியவில்லையோ, அந்த பிள்ளையால் பிசினஸ்ல ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு நீங்க ஜெயிச்சவங்க எல்லாருக்கும் உள் மனசுக்கு நல்லா தெரியும். நீங்கள் ஜெயித்ததுடைய பின்னணியில ஒரு பக்கம் உங்களுடைய கடின உழைப்பு இருக்கலாம், இன்னொரு பக்கம் உங்களுக்கு கிடைத்த பொருளாதார வாய்ப்பு இருக்கலாம், இன்னொரு பக்கம் உங்கள் நண்பர்கள் இருக்கலாம், இன்னொரு பக்கம் உங்கள் உறவுகள் இருக்கலாம். ஆனால் ஆள் மனசுல, அடி மனசுல உங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க இன்னைக்கு ஜெயிச்சு நின்னதுக்கு ஒரே காரணம் உங்ககிட்ட ஒளிஞ்சு உள்ள பத்திரமா நீங்க எந்த சூழ்நிலையில கீழே போட்டுறாம வச்சிருந்த நம்பிக்கை மட்டும்தான் நீங்க ஜெயிச்சது காரணம். அது இருந்த
உங்க முகத்தில் அந்த நம்பிக்கையுடைய ஒளிவீச்சு தெரிந்த காரணத்தினாலதான் பேங்க்காரன் ஓடி கொடுத்தான், சொந்தக்காரன் காசு கொடுத்தான். உங்க மூஞ்சிய லைட்டா கலவரமா கன்ஃபார்மா தோத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு மேலும் கொடுக்க போறது கிடையாது. எஜுகேஷன் இஸ் a temporary solution. Confidence is the permanent solution. விழுந்தால் எழுவேன் என்ற நம்பிக்கை எவனுக்கு இருக்கிறதோ அவன் எங்கு விழுந்தாலும் எழுவான். விழுந்தே விடக்கூடாது என்று பயப்படுகிறவன் எல்லா இடத்திலும் இடறுவான். இடறுகிற பிள்ளைகளால் வணிகத்தில் ஜெயிக்க முடியாது. வணிகத்தில் ஜெயித்தல் என்பது ஒரு தேசத்தை ஜெயிப்பது. வணிகத்தில் ஜெயிப்பது என்பது உலக நாடுகளை ஜெயிப்பது. வணிகத்தில் கோலோச்சுவது என்பது உலகம் முழுக்க இந்தியாவுடைய கொடியை ஏற்றி வைப்பது. ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜி உங்களுடைய ஆர்டிஸ்டிக் நுவான்சஸ் திருட முடிஞ்சுச்சா? முடியுமா? இன்னைக்கு எடுத்து பார்த்தோன்னு சொல்லிடுவான் சௌராஷ்டிராக்காரன் செஞ்சதுறானு. எப்படி சொல்றான்? கிரியேட்டிவிட்டி அண்ட் கமிட்மெண்ட். அது பிசினஸ்ல மட்டும்தான் நடக்கும். The love and affection and the emotional content what you have on the business that has to be transformed to the younger generation. That's the only way that your kids will come to your job. Otherwise it is not at all possible, because this is a service sector oriented country which gives more comfort and money to the people. They always want to live with that, because again it's a Europeanization idea. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரையும் மீடியாக்கர் ஆக்கணும். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு யோசிக்கவே விட்டுறப்படாது. ரிஸ்க் எடுக்காம சொல்லி வளர்க்குறீங்களே, இதுவே ஒரு யூரோப்பியன் ஐடியா தான். பிள்ளைங்க எப்ப ரிஸ்க் எடுக்கிறதோ அவன் தான் ஜெயிப்பான். ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு பிள்ளைங்க எடுக்கையில கொஞ்சம் விட்டா தான் அவன் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தோணும். ரிஸ்க் எடுத்தவன் முழுக்க ஜெயிச்சிட்டான். நம்மளுக்கு என்ன, இந்த ஊர்ல 2 பேர் தான் இருக்கான். ஜெயிச்சா அசாத்திய துணிச்சல் அவனுக்கு அப்படி மாயி, தோத்தா அசட்டு துணிச்சல் மாயி. அவ்வளவுதானே. ஜெயிச்சா அசாத்திய துணிச்சல், தோத்தா அசட்டு துணிச்சல். அது அடுத்தவனுடைய கமெண்ட். நான் ஜெயிப்பதற்கு பிறந்தவன், ஜெயிப்பேன்னு ஒரு ஓட்டப்பந்தயத்தின் வீராங்கனையை போல ஓடக்கூடிய ஒரு மனசு, ஒரு துணிச்சல் ஒரு பிள்ளைக்கு வேணும். ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை ஒரு பிளாஸ்டிக்கை போல வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய பொருளாதார மட்டத்தோடு ஒட்டியவர்களோடு தான் நம்முடைய பிள்ளைகளை பெரும்பாலும் பழக வர்றோம். உண்டா இல்லையா? உங்களெல்லாம் உங்க வீட்டு கீரைக்காரமா தூக்கிக்கிட்டு கீழே வெளியிலாம் போச்சா இல்லையா? எய்தாப்புல இருக்க ஒரு அண்ணாச்சி கடையில ஒருத்தர் அவர் கடை மேல கல்லாப்பட்டி மேல உங்களை தூக்கி உட்கார வச்சுட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருப்பார். உங்க கையில் ஒரு வெங்காயத்தை கொடுத்து உரிடா அப்படிம்பார். காசை வாங்கி கல்லால போடுறாம்பார். சில்லறை எடுத்து கரெக்டா குரான் கொட்டுவார். இப்ப மட்டும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் கொட்டி விட்டாருன்னு உங்க வீட்டுல வந்து சொல்லட்டுமே, நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ரிட்டு போட்டுவாங்க, என் பிள்ளைய கொட்டிவிட்டான் அப்படின்னு. யார் வேண்டுமானாலும் உரிமையோடு கேட்பதற்கான ஒரு வாழ்க்கை முறை இங்கே இருந்தது. நாம் படிச்சப்பெல்லாம் அங்க தெருவில் ஒரு கட்டச்சவர் இருக்கும். அங்க உட்காந்துருக்கல அந்த ஏரியாவில் ஒருத்தர் இருப்பார். நாங்கள் அவரை நாட்டாமை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வந்துவார், சைக்கிள் அப்படி பார்த்துட்டு, என்னடா கட்டச்சவத்தில் உட்காந்துருக்கீங்க? இல்லை சும்மா அப்படி உட்காந்தோம். என்ன கட்டச்சவத்தில் போய் படிக்கிறா அப்படிங்கிறார். அப்புறம் பார்த்தோம்னா வீட்டு பக்கம் வருவார் ஒரு 7 மணி போல. வந்தோம்னா எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு போய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சுட்டுக்கிட்டே எப்போ பாரு படின்னு வயசு பயிலுக்கு தெருவில் தெரியணும், ஓடணும், 4 பேர் வம்புழுக்கணும், அந்த எழுத்து வீட்டுக்காரங்களை கல்ல விட்டுறா அப்படின்ட்டு 7 மணி படிக்கிறவன் அடிச்சு வரட்டி விடாரு இருந்தால். அப்படி ஒரு வாழ்க்கை முறை இங்கே இருந்தது. ஆனா இப்ப அப்படி இருக்கா? எனக்கு பிடிச்சவனை தான் என் பிள்ளையும் பழகணும். என்னுடைய பொருளாதார மட்டத்தோடு உள்ளவர்களோடு தான் என்னுடைய பிள்ளையும் பழக வேண்டும். வீட்டுக்கு அயன்காரமா துணியை கொடுத்து எடுத்தாந்துட்டா வாசலோட வச்சு வழி அனுப்பிடுவோம். ஏன்னா அவங்க கருப்பா இருக்காங்க. ஒரு சாதாரண மனிதனின் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஒரு பிள்ளைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் சாதாரண மனுஷங்கிட்ட அவன் எப்படி சார் பிசினஸ் பண்ணுவான்? இல்லாதவனுடைய கஷ்டம் என்னவென்று அவனுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் எப்படி இவனுக்கு இப்ப காசு கொடுத்துட்டு அப்புறமா வாங்கிக்கலாம்யா? இல்லாதவன் எப்படியும் கொடுத்துருவாங்கிற நம்பிக்கை இல்லாதவனோட பழகாம ஒரு பிள்ளைக்கு எப்படி தெரிய முடியும்? எல்லா மனிதர்களோடும் பழகுவதற்கான வாய்ப்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதன் மூலம் ஒரு பிள்ளைக்கு பிசினஸ் முதல் பாடத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். எல்லாரோடும் பழகுவதற்கான வாய்ப்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுமதிப்பதன் மூலம் மட்டும்தான் எல்லாவித சூழ்நிலைகளிலும் வாழுவதற்கான ஒரு வாய்ப்பை நாம் கொடுக்கிறோம் என்று நமக்கு உறுதியாக சொல்லிவிட முடியும். ஒரு காலத்துலலாம் குவார்டர்லி லீவு, அப்புறம் இந்த ஆஃப் லீவ் இதெல்லாம் வந்துச்சுன்னா சித்தப்பா வீட்டுக்கு, பெரிய வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு, மச்சான் வீட்டுக்கு போவோம். அப்பெல்லாம் போயிருப்போம் தானே. இப்பெல்லாம் எந்த பேரையாவது குவார்டர்லிக்கு சித்தப்பா வீட்டுக்கு அனுப்புறோமா, பெரியப்பா வீட்டுக்கு அனுப்புறோமா? பாதி பேர் கூட சண்டை, அது அடுத்தது. சரி சண்டை போடாத என் வீட்டுக்காவது அனுப்புறோமா என்ன? கோச்சிங் கிளாஸ் உடனே போய் படிச்சு, ஸ்விம்மிங் கிளாஸ், அப்புறம் செஸ் விளையாடுங்க. ஏன்னா அதான் பணக்காரன் விளையாடுறான். செஸ் விளையாடு, செஸ்ஸில் போய் கற்றுங்க. அதுவும் இப்போ மனுஷங்க கூட விளையாடவே மாட்டேங்கிறாங்க, அதை கம்ப்யூட்டரோடயே விளையாடுறாங்க. அது ஒரு காயின் எடுத்து வச்சா இது ஒரு காயின் எடுத்து வைக்குமா, அது ஒரு காயின் எடுத்தா இது ஒரு காயின் எடுத்து வைக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தா கடுப்பாயிட்டு இவங்களே செட்டப்பை மாற்றி அதை தோக்கடிச்சிருவாங்க. இவங்களே இந்த ஆர்குமெண்ட்டை மாற்றி அதோட சிஸ்டத்தை ஐடியாவை மாற்றி விட்டு இவங்களே இப்போ டப்பு நடிச்சு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றது பிடிக்க. அப்புறமா இழுத்து பிடிச்ச ஆங்கிரி பேர்டில் கட்டடத்தை உடைக்கிறது. தெருவில் விளையாண்டு கொண்டிருந்த பிள்ளைகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய விளையாட்டுக்குள் போகிறார்கள்.
நாலாபுரமும் மனிதர்கள் தெரிக்க இருக்கக்கூடிய ஒரு தேசம் அது. அங்க ஒருத்தர் வேற மாதிரி இருப்பான், இங்கே ஒருத்தர் வேற மாதிரி இருப்பான், அங்க ஒருத்தர் வேற மாதிரி இருப்பான், இங்கே ஒருத்தர் வேற மாதிரி இருக்கான். மனுஷ கூட பழகணும் அப்படிங்கிற வாழ்க்கை முறை தொலைந்து போனதுதான் பிசினஸ் ஆட்டிடியூட்லேருந்து நம்முடைய பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போனதற்கான காரணம். இவை ஏதோ தொண்டைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறாங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம், உண்மை அதுதான். ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கை முறையில் பல்வேறு மனிதர்களையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான சூழலை இந்த சமூகம் கொடுத்து விடவில்லை. எதுக்கு அடுத்த வீட்டில் டிஸ்டர்பன்ஸ்? சித்தப்பா வீட்டுக்கு குவார்டர்லிக்கு போக வேண்டாம். அரையாண்டு விடுமுறையில் நான் அத்தை வீட்டுக்கு போகிற போது அடுத்த வீட்டிலே போய் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த வாழ்க்கை எனக்கு தானாகவே சொல்லி தந்தது. என் வீடு மாதிரி இங்க 7 மணிக்கெல்லாம் நைட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்க வீட்டுல நைட்டு டிஃபன் சாப்பிடுவாங்க, எங்க அத்தை வீட்டுல சோறு தான் திம்பாங்க. அதுக்கு நான் பொறுத்துக்கணும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எங்க வீடு மாதிரி இங்க ஃபேன் கிடையாது, இதுல மொட்டை மாடியில தான் படுத்துக்கணும் அப்படின்னு இன்னொரு வாழ்க்கை முறைக்கு பழகக்கூடிய வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லாம நாமளே நம்ம பிள்ளைகளை கம்ஃபர்ட் ஜோன்ல வளர்த்துட்டா அப்புறம் நாளைக்கு திடீர்னு 18 வயசுல அவன் ரெஸ்பெக்டுக்குள்ள எப்படிங்க வருவான்? எல்லாமும் இருக்கிற போதும் இல்லாததை அறிமுகப்படுத்துவதற்கு பெயர்தான் வாழ்க்கை. எல்லாமும் இருக்கிற போதும் இல்லாததை செய்வதற்கான துணிச்சலை பெறுவதற்கு பெயர்தான் வியாபாரம். வாழ்க்கையும் வியாபாரமும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. பிள்ளைகளிடம் தன்னம்பிக்கையை கொடுங்கள், தானாக நம்முடைய பிள்ளைகள் மிகப்பெரிய விற்பனர்களாக வருவார்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டியை டெக்னாலஜி ரூட்ல கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் நம்மகிட்ட இருக்கு. அதை தயவு செஞ்சு விட்டாதீங்க. இந்த இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மாய உலகத்துடைய கண்ணாடி கதவுகளை தாண்டி வியர்வைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். மனித வாழ்வில் தொலைந்து போன அநேக விஷயங்களை தேட வேண்டும் என்ற உந்துதலை தன்னுடைய உரையில் ஏற்படுத்தினார். அதே நேரம் நமக்குள் இருக்கும் புரிதலை சரியாக புரிந்து கொண்டால் நாமும் வல்லரசுதான் என்ற உத்வேகமான உரையை தந்த திரு கோபிநாத் அவர்களுக்கு BVK ஃபவுண்டேஷன் சார்பாக அநேக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.